Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. ஸ்ரீ ஆளவந்தார் சாதிச்சிருக்கிற ஸ்தோத்திரமான ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிறத எம்பெருமான பற்றின ஸ்தோத்திரத்தை நம்ம கற்றுண்டு வரோம். 65 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னைக்கு 36 through 40 நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். வழக்கம் போல் Adiyan will start with Adiyan's prayer and then the Tanyans and then we will chant the last 5 slokams that we learned last time. அதுக்கப்புறம் we will get to the new slokams. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளைய உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரியே வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதியே ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாஸ யோகீந்திரः தம் வந்தே யாமுனாஹ்வயம். யத்பதாம்போருஹத்யானயம் வித்வஸ்தாசேஷகல்மஷः வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. Let me get to the last 5 slokams. kada punah shankarathangakalpakah dhvajaravindangkushavajralancanam trivikramatvacharanambujadvayam madiyamurdhanam alankarishyati विराजमानो ज्वलपीतवाससं स्मितातसीसुनः समामलच्छविं निमग्ननाभिं तनुमध्यमुन्नतं विशालवक्षस्थलशोभिलक्षणं चकासतं जाकिणकर्कशैशुभैः चतुर्भिराजानु विलम्बिभिर्भुजैः प्रियावतं सोद्वलकर्णभूषणय श्लधालकाबन्ध विमर्दशंसिभिः उदग्रवीणां सविलम्बिकुण्डलकावलीये वन्धुरकम्बुकन्धरं मुखश्रियान्यकृतपूर्णनिर्मला अमृतांशुबिम्बां भुरुहोज्ज्वलश्रियं प्रबुद्धमुग्धाम्बुजचारुलोचनं सविभ्रमभ्रूलतम् उज्ज्वलाधरं शुचिस्मितं कोमलगण्डम् उन्नसं ललाटपर्यन्तय विलम्बितालकं.
ஸோ எம்பெருமானுடைய திருமேனி அழக ரசிக்கிற மாதிரியா இந்த ப்ரீவியஸ் ஸ்லோகங்கள் இருந்தது. இப்போ வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத ஒரு செகண்ட் அடியேன் வில் கெட் டு தட் ஓவர்வியூ ஸ்லைட். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது ஸ்லோகம் 36லேருந்து 40 வரைக்கும். அதில் வந்து எம்பெருமானுடைய ஆபரணங்கள் ஆயுதங்களை பற்றி ஒரு ஸ்லோகம், தாயார் ஸ்ரீதேவி அவளை பற்றி 2 ஸ்லோகம், ஆதிசேஷனை பற்றி 2 ஸ்லோகம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்குறச்சே வந்து கருடாழ்வாரை பற்றி வரும், விஸ்வக்சேனர் பற்றி வரும், எட்ஸெட்ரா அந்த மாதிரி வரும் அது. ஸோ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னாக்க இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பரமபதத்தில் உள்ள சீனை டிஸ்கிரைப் பண்ணுறார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடியுடைய மகிமை, எம்பெருமானுடைய அழகு, அதெல்லாம் சொல்லிட்டு வரைச்சே இப்போ எம்பெருமானுடைய ஆபரணங்கள் ஆயுதங்கள்லாம் சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் வந்து தாயார் கூட இருக்கிறத பரமபதத்தில் கூட இருக்கிறத சொல்ல போகிறார். அதே மாதிரி இந்த நித்திய சூரிகளான இந்த ஆதிசேஷன் கருடாழ்வார் அவள்லாம் கூட இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறார் அவர். ஸோ அது எல்லாமே வந்து கடைசியில் வந்து as I mentioned last week, it's part of a very long sentence. அது வந்து இட் கோஸ் ஆல் தி வே டு ஸ்லோகம் நம்பர் 46. அந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து 2ஆம் வேற்றுமை, அப்படிப்பட்ட உன்னை, இப்படிப்பட்ட உன்னை, அப்படிப்பட்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி போடும். ஸோ இட்ஸ் நாட் அ கம்ப்ளீஷன் ஆஃப் அ சென்டென்ஸ். The completion comes only in ஸ்லோகம் நம்பர் 46, which we will see in maybe a couple of weeks from now. அப்போ வந்து அதில் அப்போ தான் சொல்ல போகிறார், அப்படிப்பட்ட உன்னை நான் எப்பொழுது நான் மகிழ்விக்க போகிறேன், சந்தோஷப்படுத்த போகிறேன், when am I going to delight you with my கைங்கரியம் to you அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறார். ஸோ நம்ம பார்க்க போகிற ஸ்லோகங்கள்லாம் அந்த 2ஆம் வேற்றுமையில் முடிய போகிற ஸ்லோகங்கள். பட் they are all related to இப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி சந்தோஷப்படுத்த போகிறேன் கைங்கரியம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ 36வது ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய dazzle with glorious ornaments and weapons, ஸோ ஆபரணங்கள் ஆயுதங்களை பற்றி சொல்கிறார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரணாகதி கத்தியத்திலையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சீக்வன்ஸில் அவர் எம்பெருமானை டிஸ்கிரைப் பண்ணுறார். எம்பெருமானுடைய திருமேனி அழகு, எம்பெருமானுடைய ஆபரணங்கள், ஸ்ரீதேவி மற்ற பிராட்டிகள் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றார் அவர். அதே மாதிரி இங்கேயும் பார்க்குறோம் நம்ம. அப்புறம் ஸ்ரீதேவியை பற்றி 2 ஸ்லோகங்கள். அவள் வந்து ஷீ இஸ் வெரி டியர் டு யூ. அது மாத்திரம் இல்லை, அவளுடைய கட்டாட்சம் வந்து இட்ஸ் அ ரெஃப்யூஜ் டு ஆல் தி பீயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த அவளுடைய கட்டாட்சம் வந்து அதுதான் ஒரு சரணாகதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் அவளுடைய குணங்கள், அவளுடைய ரூபம், அதாவது திருமேனி அழகு, அவளுடைய அந்த பிளேஃபுல் ஆக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது எப்படி எம்பெருமானுக்கு வந்து நிறைய லீலைகள் உண்டோ இவளுக்கும் அந்த லீலைகள் உண்டு. அவனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் பண்ண போகிற லீலைகளுக்கு ஏற்ற மாதிரி இவளும் வேஷம் போட்டு ராமாவதாரம் எடுத்துட்டானாக்கா அதுக்கேற்ற மாதிரி சீதா தேவியாக அவளும் அவதாரம் எடுத்துண்டு, அதே மாதிரி கிருஷ்ண அவதாரம்னாக்கா ருக்மிணி தேவியாக அவதாரம் எடுத்துண்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துலேயும் அவள் வந்து இந்த பிளேஃபுல் ஆக்ட்ஸ் அப்படிங்கிற லீலா பண்ணுறாள், அவன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இவளும் பண்றாள் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா விஷயங்கள்லையும் இந்த மாதிரி குணம், ரூபம், இந்த மாதிரி பிளேஃபுல் ஆக்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவள் வந்து ஷீ இஸ் வெல் மேட்ச் டு யூ அப்படிங்கிற மாதிரி, ஷீ இஸ் டோட்டலி சூட்டட் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இந்த ரெண்டும் வந்து அவர் இதை தாயாரை பற்றி சொல்றது. தாயாரை பற்றி இவர் ஏற்கனவே சதுஸ்லோகி அப்படிங்கிற ஸ்தோத்திரம் எழுதி 4 ஸ்லோகங்களில் தாயார் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் அவர். எம்பெருமானுக்கு என்னெல்லாம் வைபவம் உண்டோ அந்த வைபவம்லாம் அவளுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த 4 ஸ்லோகங்களில் வருது இது. ஸோ அதை நம்ம வந்து முன்னாடியே கற்றுன்னு இருக்கோம் அந்த சதுஸ்லோகி அப்படிங்கிறத. நீங்கள் உங்களுக்கு மறந்து போயிடுத்துனாலோ அல்லது பார்க்கலனாலோ இந்த சேனலில் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நித்திய சூரிகளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறார். அகெயின் as part of describing the பரமபதம் scene where he wants to do his கைங்கரியம், அது இந்த 46வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அவர். ஸோ 39-40 வந்து ஆதிசேஷனை பற்றி சொல்கிறார். You are seated with her gloriously on ஆதிசேஷா who has matchless ஞானம் and பலம். அவனுக்கு ஞானமும் சரி பலத்திலையும் சரி அவனுக்கு ஈடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆதிசேஷன் வந்து அஃப்கோர்ஸ் ஆதிசேஷனுங்கிறது பேர்லேயே சேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அவன் வந்து ஒரு தாசன், அது இஸ் அ ஃபோர்மோஸ்ட் ஆஃப் ஆல் த சர்வன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்டவன் வந்து இந்த நின்றால் குடையாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ரோல்ஸை ப்ளே பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸோ இன்ஃபேக்ட் இஸ் மோர் ஆர் லெஸ் இன்ஸ்பயர்ட் பை இந்த முதல் ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாயில் சொல்கிற அந்த இது நின்றால் குடையாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பாசுரத்தை மோர் ஆர் லெஸ் ஃபாலோ பண்ணி இவர் இந்த தன்னுடைய ஸ்லோகத்தை சாதிக்க போகிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ முதல்ல வந்து அவருடைய ஆபரணங்கள் ஆயுதங்கள் பற்றி சொல்கிறத பார்க்கலாம். ஸோ ஆபரணங்கள் ஆயுதங்கள் வந்து அதனால ஜொலிக்கிறான். யூ dazzle with glorious ornaments and weapons அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதில் வந்து சொல்கிறச்சே
எம்பெருமானுடைய கிரீட்டம், தலையில் வந்து கிரீட்டம்ங்கிறது போட்டுருக்காம். அது வந்து விளங்கும் கிரீட்டம்னாக்க வெரி ஸ்பிளெண்டட் அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ டேஸ்லிங், ஸ்பிளெண்டட், ரெஸ்பிளண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட கிரீட்டம் போட்டுருக்கான் அவன். அது தவிர மற்ற இது ஆபரணங்கள் நிறைய போட்டுருக்கான். தோல் வளை, தோளில் ஒரு தோல்னாக்க அது அப்பறம்ங்கிற மாதிரி அதில் ஒரு வளை மாதிரி இருக்கும், அது தோல் வளை போட்டுருக்கான். முத்து மாலை, முத்துனால ஆன ஹாரம் ஒன்று போட்டுருக்கான். அதை தவிர கழுத்து அணிகள், கழுத்தில் வேற ஆபரணங்களும் இருக்கு. அது தவிர மார்புல வந்து இந்த கௌஸ்துபம் அப்படிங்கிற இந்த இது மணி இருக்கு, கௌஸ்துபம். அதே அப்புறம் அரைஞான் கயிறு அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கட்டுவாளை, வயத்தில் ஒரு கட்டுவாளை, அது பேர் அரைஞான் கயிறு, அதுவும் போட்டுருக்கானவன். அதே மாதிரி காலில் ஆங்க்லெட் மாதிரி, சலங்கை மாதிரி ஒன்று போட்டுருக்கானவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆபரணங்கள். இந்த ஆபரணங்கள்லாம் உனக்கு ஒரு ஜொலிப்பை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி. அதை தவிர மற்றபடி ஆயுதங்கள் பற்றி சொல்கிறா. சக்கரம், சங்கு, வாள், நாந்தகம் அப்படிங்கிற அந்த வாள், இந்த ஸ்வோர்ட், கதை, கதா மேஸ்ன்னு சொல்கிறது அது. மற்றபடி இந்த வில், இந்த சார்ங்கம் அப்படிங்கிற வில் இருக்கோ இல்லையோ, அந்த போ, அது வந்து சிறந்த வில் அப்படிங்கிற மாதிரி, குளோரியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது தவிர இந்த விளங்கும் துளசி, அதாவது குளோரியஸ் துளசி, துளசினாலையும் துளசி அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. துளசியை தவிர வனமாலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வனமாலையெல்லாம் வந்து மேபி யூ கேன் திங்க் ஆஃப் இட் அஸ் பார்ட் ஆஃப் திஸ் த எம்பலிஷ்மெண்ட்ஸ் தட் ஹி வேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விளங்கும் துளசி, துளசி மாலை போட்டுருக்கானவன். வனமாலைங்கிறது அந்த வைஜெயந்தி இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வனமாலை, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்னாலையும் இவற்றால் ஜொலிக்கும் உன்னை எல்லாத்தையும் வச்சுன்னு நீ டேசில் பண்றியே, அப்படிப்பட்ட உன்னை வந்து அப்புறம் கடைசியில் 46வது ஸ்லோகத்துக்கு வரைச்சே நம்ம என்று நான் மகிழ்விப்பேன் கைங்கரியத்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். கதாகம் ஐகாந்திக நித்ய கிங்கர. ஸோ எப்பொழுது வந்து ஒரு பரமைகாந்தியாக இருந்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ற அந்த ஒரே லட்சியத்தோடு இருந்துட்டு நித்திய கிங்கரனாக பிரகர்ஷயேஷ்யாமி, உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். சநாத ஜீவித, அதாவது as a useful creature எப்போ நான் அதை பண்ண போறேன்னு பாரதியார் சொல்றாரோ இல்லையோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, won't you give me the ability to live in a way that's useful to this world அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, or would you rather that I be a burden to the people around me அப்படிங்கிற மாதிரி இவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்ல போறார். 46 எனக்கு ஒரு யூஸ்ஃபுல் கிரீச்சர்னாக்க உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கிங்கரனாக எப்போ நான் என்னைக்கு ஆகி என்னைக்கு உன்னை சந்தோஷப்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ என்னோட வார்த்தைகளை பார்க்கலாம். இந்த அன்பேக்ட் வேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்புரத் கிரீட்டனா கிரீட்டம், ஸ்புரத்னாக்க த ஸ்பிளெண்டட், டேஸ்லிங் அப்படிங்கிற மாதிரியானது, ரொம்ப ஷைனியாக இருக்கிற அந்த கிரீட்டத்தை பற்றி சொல்றார் அவர். அப்புறம் அங்கதங்கிறது ஆர்ம்லெட், இந்த அதை வந்து தோல்வளைன்னு சொல்றாது. பட் தோல்ல இல்லை, இது ஆக்சுவலி அப்பர் ஆர்ம்ல இருக்கும்போது அங்கத. ஹாரம்னாக்க தெரியும் நீங்க, இந்த மாலை, அது முத்து மாலைங்கிற வியாக்கியானத்தை சொல்றச்சு, முத்துவால பேர்ல்ஸால ஆன மாலை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி கண்டிகா அப்படிங்கிற மாதிரி, கண்டம்னாக்க கழுத்து, கண்டிகானாக்க வேற அடிஷ்னல் கழுத்துல போட்டு இருக்கிற ஆபரணங்கள். அது தவிர மணி இந்திரன்கிற மாதிரி சொல்றார். கௌஸ்துபத்தை ரெஃபர் பண்றச்சே மணி இந்திரன்னு சொல்றார். மணிகளுக்கெல்லாம் இந்திரன், மணிகளுக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். எல்லா மணிகளையும் விட அவர் ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிறது. அந்த கௌஸ்துபத்தை வந்து அவர் மார்பில் போட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இந்த பார்க்கடலை கிடைச்ச விஷயங்கள்ல இந்த கௌஸ்துபமும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அந்த மணி இந்திர, அந்த கௌஸ்துபத்தையும் அவன் போட்டுருக்கானவன். அதே மாதிரி காஞ்சி குண அப்படிங்கிற மாதிரி, காஞ்சி குணங்கிறது இந்த அரைஞான் கயிறு, இந்த வெயிஸ்ட்ல போட்டுக்கிற இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி. நூப்புறங்கிறது சிலம்பு அல்லது ஆங்க்லெட் அப்படின்னு சொல்லுவாள், அது மாதிரி. அது தவிர ஆதிபீகி, இந்த மாதிரியான விஷயங்களால், இப்படிப்பட்ட விஷயங்களால் நீ ஜொலிக்கிற அப்படிங்கிற மாதிரி, இந்த உஜ்வலம்னு சொல்ல போறாரோ இல்லையோ, அப்படி ஜொலிக்கிற உன்னை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒன்று. ஸோ ஆபரணங்கள் சொல்லியிருக்கார் இவர். அப்புறம் வந்து வழக்கம் இது ஆயுதங்கள் சொல்ல போறார். ரதாங்க, சக்கரத்துக்கு ரதாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த திருவாழியானுக்கு ரத அங்க, ரதத்தினுடைய ஒரு பாகமான சக்கரம் அப்படிங்கிற மாதிரி. That's an interesting way to describe the circular shape in general. So ரதாங்க, சங்க, ஸோ இந்த சக்கரம், சங்கு. அசினாக்க இந்த வாள் அப்படிங்கிற அர்த்தம், அதாவது ஸ்வோர்ட் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது அசிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று உண்டு. தத்துவம் அசின்னு சொல்றாளே, தட் யூ ஆர் அப்படிங்கிற அந்த அசி இல்லை, அது வந்து ஆர், யூ ஆர் அப்படிங்கிற அந்த ஆர் வார்த்தை அது. ஆனால் இந்த அசிங்கிறது த ஸ்வோர்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது.
ஸோ அந்த அசி கதை உங்களுக்கு தெரியும். தனுகுங்கிறது அந்த வில் அப்படிங்கிறது. அது எப்படிப்பட்ட தனுகுனாக்க வரைஹி தனுகு, ரொம்ப சிறந்த தனுகு, அப்படி ரொம்ப சிறந்த அந்த போ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த ஆயுதங்களாலும் சரி, மற்றபடி லசத் துளசியா, அதுபடி குளோரியஸ் துளசியினால அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி வனமாலையினாலும், வனமாலை கதிஷார்கின்னு சொல்கிறோம் போலியோ, அந்த வனமாலையினாலும் அல்லது வைஜெயந்தி இதனாலும் அப்படிங்கிற மாதிரி, அப்படிப்பட்ட விஷயங்கள்னால உஜ்வலம் அப்படிங்கிற மாதிரி, ஜொலிக்கின்ற உன்னை, ஒன் ஹூ டாசல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸ்புரத் கிரீட்டாங்கதஹாரகண்டிகாயம் மணீந்திர காஞ்சி குணயனூபுராதிபிஹேயம் ரதாங்கசங்காஸ்யே கதாதனுர்வரைஹேயம் லசதுளஸ்யா வனமாலயோஜ்வலம். ஸோ அப்படிப்பட்ட உன்னை நான் எப்போ நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் கைங்கரியம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி 46வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இதுக்கு வியாக்கியானம் பார்க்கலாம். ஸோ வியாக்கியானம் பார்க்கறச்சே we can see the similarity with the சரணாகதி கத்தியம். அஃப்கோர்ஸ் சரணாகதி கத்தியம்ங்கிறது கேம் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேயும் அவர் எம்பெருமானை பற்றி, எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானுடைய ரூபம், எம்பெருமானுடைய குணங்கள்னு வரிசையாக சொல்கிறாரோ இல்லையோ. இன் சம் சென்ஸ் யூ கேன் இமேஜின் தட் சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் வாஸ் அ டெம்ப்ளேட் டு பகவத் ராமானுஜர் இன் ஹிஸ் சரணாகதி கத்தியம் அஸ் வெல். அதுலேயும் சொல்கிறார் எம்பெருமானுடைய ஆபரணங்களை பற்றி சொல்கிறச்சே, ஆஹா இது they are appropriate for him, the ornaments are very appropriate for him. அவனுக்கு அந்த அனுரூபமானது, அவனுக்கு ஏற்ற மாதிரியானது இது. then there are various kinds, ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், விதவிதமான ஆபரணங்கள். they are very splendid, கண்ணை பறிக்கிறது, கலர்ஃபுல்லாக இருக்குது, endlessly wonderful, everlasting, நித்தியமாக இருக்கிறது, அதுகளுக்கு அழிவே கிடையாது, அதுகளுக்கு தோஷமே கிடையாது, limitlessly fragrant because of being associated with him, and limitlessly pleasing to the touch. அந்த ஸ்பர்ஷத்துக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், limitlessly bright, limitlessly dazzling அப்படிங்கிற மாதிரி அவ்வளோத்தையும் இந்த மாதிரி ஆல் தீஸ் ஆட்ஜெக்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன மாதிரி நவுன்ஸ் கொடுக்குறார். க்ரௌன்ஸ் அப்படிங்கிற மக்குடம், க்ரௌன்ஸ், மக்குடம், இந்த மற்ற ஹெட் ஆபரணங்கள், இந்த மகர குண்டலங்கள், கழுத்தில் போட்டுக்கிற ஆபரணங்கள், நெக்லஸ், ஆர்ம் ரிங்ஸ், பிரேஸ்லெட், ஸ்ரீவத்ச மார்க், the kaustubam, pearl necklaces, waistband, பீதாம்பரம், other waist ornaments, anklet, etc., having countless divine ornaments அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்வோஜித விவித விசித்ரானந்தாஷ்சர்ய நித்ய நிரவத்ய நிரதிசய சுகந்த வாசனைகள் நிறைய எக்கச்சக்கமா, நிரதிசய சுக ஸ்பர்ஷத்துக்கு தொட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானது, endlessly limitlessly pleasing அப்படிங்கிற மாதிரி. நிரதிசய ஔஜ்வல்ய, so the extraordinarily brilliant அப்படிங்கிற மாதிரி. கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயகார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குணநூபுராதி அபரிமித திவ்ய பூஷண அப்படின்னு எம்பெருமானுடைய இதுகள் ஆர்னமெண்ட்ஸை ஆபரணங்களை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். அதே மாதிரி இந்த கிரீட்டத்தை தேவநாயக பஞ்சாசத்தில் அந்த என்னக்க கிரீட்டத்தை பற்றி சொல்கிறாரு இல்லை, ஸ்புரத் கிரீட்டன்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த ஸ்பிளண்டட் கிரீட்டம் அப்படிங்கிறது தேவநாயக பஞ்சாசத்துலேயும் எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகை அவர் ரொம்ப டாப் டு பாடமாக, ஸோ அந்த திருமுடியிலேருந்து ஆரம்பித்து திரு அடி வரைக்கும் அனுபவிக்கிறார். இன் மச் மோர் டீட்டெயில் தேன் இன் அமலநாதி பிரான் ஆர் என் பகவத் தியான சோபானம். அதில் எம்பெருமானுடைய கிரீட்டத்தை பற்றியும் சொல்கிறார். சொல்கிறார், ஓ தேவநாதா,
தேவநாயக பஞ்சாசத் வந்து திருவகீந்திரபுரம் பெருமாளை பற்றினதோ, தேவநாதா உன்னுடைய கிரீடம் இருக்கே அந்த தலையில் அணிஞ்சுன்னு இருக்கிறது வந்து அது ஒரு 1000 இது சூரியன்கள் மாதிரி ஜொலிக்கிறது. அது வந்து இட் ரிப்பல்ஸ் த டார்க்னஸ் ஆஃப் டென்ஸ் அஜ்ஞானம் இன் மை மைண்ட். மனசில் இருக்கிற வந்து இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டை போக வைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து நீதான் வந்து எல்லா தேவர்களுக்கும் தலைவன் அப்படிங்கிறது அந்த கிரீட்டத்திலேருந்தே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தேவேஸ்வரத்வம் இஹ, தேவ ஈஸ்வரத்வம் இஹ, தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் நீ அப்படிங்கிற அந்த தன்மையை வந்து தர்ஷயித்தும் க்ஷமஸ்தய, அந்த அந்த தர்ஷயித்தும் அதை காண்பிக்கிறதுக்கு இதுவே போரும். அப்படிப்பட்ட கிரீடமா இருக்கு. நாதத்வயா பிஷிரசாய வித்ருதக கிரீடக ஏகீக்ருதக த்யுமணி பிம்ப சஹஸ்ரதீப்தி, பிம்ப சஹஸ்ர 1000 சூரியன்களுக்கு ஏற்ற ஈக்குவலா இருக்கும் போல இருக்கு. நிர்மலயன் மனசிமே, நிர்மூலயன் மனசிமே, அடியனுடைய மனசுல நிர்மூலம் பண்ணி விட்டுடுறது. என்னத்தை நிர்மூலம் பண்றதுனாக்க நிபிடம் தமேஸ்ரம், டென்ஸ் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அஜ்ஞானத்தை ஒழிச்சு கட்டிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எம்பெருமானுடைய அந்த ஆபரணங்கள் வந்து கனகம கூட்டய மரகத மணிலோலம் ஹாரத ஷஹரதய வஹலசீதகம் அப்படின்னா ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடியிருக்கார். அந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்கார் அவர். இந்த எம்பெருமானுடைய கிரீடத்தை பற்றி பெரியாழ்வாரும் சொல்லியிருக்கார். கதிர் 1000 இரவி, 1000 இரவி, 1000 சூரியன்கள் கலந்து எரித்தால் அதுக்கு ஒத்த நீள்முடியன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக உள்ள அந்த கிரவுன் போட்டுருக்கிறவன், மகுடம் போட்டுருக்கிறவன், எதிரில் பெருமை ராமனை, ஒன் ஹூ ஹஸ் நோ ஈக்குவல் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி ராமனை பற்றி சொல்றச்சு அவனுடைய கிரீடத்தை பற்றி ஒரு 1000 சூரியன்களுக்கு ஈக்குவலாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நம்ம வந்து இவ்வளோ ஆபரணங்கள் போட்டுருக்காரு, அந்த ஆபரணங்கள்னால தான் அவருக்கு அழகு வந்ததா அப்படிங்கிற மாதிரினாக்கா இல்லை, இட்ஸ் தி அதர் வே அரவுண்ட். நமக்கு வந்து ஆபரணங்கள் போட்டுட்டா அந்த ஆபரணங்கள்னால நமக்கு அழகு வருது. ஆனால் எம்பெருமானுடைய விஷயத்தில் அது வேற மாதிரி, அது அவனால ஆபரணங்களுக்கு அழகு வருது அப்படிங்கிறத வந்து தேவநாயக பஞ்சாசத்தை சொல்றார் அவர். அதான் அந்த ஸ்பாட் ஆஃப் தட், அந்த திரு முடியிலேருந்து ஆரம்பிச்சு திரு அடி வரைக்கும் உள்ள அவனை டிஸ்கிரைப் பண்ணுறச்சு என்ன சொல்றாருனாக்கா பூஷாயுதை அதிகதம் நிஜ காந்த ஹேதோ, நிஜ காந்த ஹேதோ, தங்களுடைய காந்திக்காக வேண்டி, அந்த காரணத்துக்காக வேண்டி, தாங்கள் ஒளி பெறணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக வேண்டி பூஷணங்கள், இந்த ஆபரணங்களும் சரி ஆயுதங்களும் சரி அதிகதம் அவனை அடைந்திருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரி புக்தம் பிரியாபியே அனிமேஷ விலோச்சனாபியே. அது வந்து தாயார்லாம் வந்து பிராட்டிகள்லாம் வந்து கண்ணு வந்து இமைக்காம அவ வந்து பார்த்துட்டே இருக்கா வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யங்க பூர்ண சுஷம சுபகம் வபுஸ்தய திருஷ்ட்வா திருஷய விபுதநாத, விபுதநாத வந்து தேவநாயகனே, அதை வந்து அதை பார்த்தும் வந்து பார்க்க எனக்கு திருப்தி வரலை. ந திருப்யதோமே, எனக்கு வந்து என்னாக்க உன்னோட அழகு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு, அதனால அந்த பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, எவ்வளவுதான் பார்த்தாலும் திருப்தி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த ஹாரம் வந்து சொல்றச்சே வந்து ஹாரம் கண்டிகா சொல்றச்சே வந்து இந்த கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையே, இந்த கோல மாமணி ஹாரமும் சொல்றாரு இல்லையோ, கழுத்துல போட்டு இருக்கிற மணி ஆரங்கள் முத்துத்தாமம் முத்து மாலைகள்லாம் வந்து முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ, அவனுடைய திருமேனி இருக்கே ஒரு நீல நிறத்துல இருக்கிற அந்த திருமேனி, அதுக்கு அந்த அதனுடைய அழகுக்கு முடிவே கிடையாது
கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நீலமேனி ஐயோ, அந்த ஐயோங்கிற வார்த்தை 2 தரம் ஒரு அமலனாதி பிரான்ல எவ்வளவு தூரத்துக்கு அவர் திருமேனியை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது வந்து அந்த 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 வார்த்தை வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறது. அப்புறம் அந்த மணி இந்திர அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மணி இந்திரனாக்க மணிகளுக்கு இந்திரனானவன் அந்த கௌஸ்துபம் அப்படிங்கிறது. அதை வந்து சுவாமி தேசிகன் வந்து அமிர்தா சுவாதினர் ரொம்ப அழகா சொல்றார். காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன், காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன். உலகத்துல இருக்கிற எல்லா மணிகளும் அந்த காயாவண்ணன், அந்த காயாம்பூ நிறத்துல இருக்கிற அந்த டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் வந்து அவனுடைய கடைந்தெடுத்த கௌஸ்துவத்தின் சீர்மை கோவா, கடைந்து எடுத்த பார்க்கடலை கடைந்து எடுக்கச்சே இந்த கௌஸ்துபமும் வந்தது இல்லையா, அந்த கௌஸ்துபத்தினுடைய சீர்மைக்கு அதனுடைய குளோரிக்கு ஒண்ணுமே ஈக்குவல் ஆகாது அப்படின்னு அழகா சொல்றாரு ஒரு பாசுரத்துல. இந்த ரெஸ்ட் ஆஃப் இட் கோஸ் ஆன் டு சே, காசிங்கிற ஊர்கள்லாம் வந்து காஞ்சிபுரத்துக்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகாது, அது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றார். ரிஷிகள்லாம் சாதிச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு ஈக்குவல் ஆகாது. இதை நான் வாசி எறிந்து சொல்றேன். வாசி எறிந்து இவையுரைத்தோம் வையத்துள்ளீர் வைப்பாகவே கொண்டு மகிழ்மினீரே. நான் நன்னா டிஃப்ரென்சஸ் நன்னா தெரிஞ்சுட்டு சொல்றேன், அதனால வந்து இதை வந்து லைட்டா எடுத்துன்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ நம்ம ஆபரணம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி வெப்பன்ஸ் வந்து ஆயுதங்களும் வந்து சரணாகதி கத்தியத்தில் சொல்றார் அவர் பகவத் ராமானுஜர். அது வந்து அது ஆயுதங்கள்லாம் they are appropriate or suitable to him, they are unthinkably powerful, like the conch, the chakra, the mace, the sword, bow, etc. They are countless, they are eternal, they are doshamless, limitlessly auspicious divine weapons. அப்படிப்பட்ட ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்வானுரூப அச்சிந்திய சக்தி சக்தி சங்கச்சக்ரகதாசீம் ஷாஹர்காதி அசங்கேய நித்ய நிரவத்ய நிரதிசய கல்யாண திவ்யாயுத அப்படின்னு அழகா சொல்றார். ஸோ யூ கேன் see that அவர் சொன்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்கள் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்தில் ஸ்தோத்திர ரத்னம் ஹஸ் ப்ராபப்லி செட் த டோன் ஃபார் த பகவத் ராமானுஜருடைய சரணாகதி கத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதாவது பகவத்கீதையிலும் எம்பெருமான் வந்து கண்ணன் வந்து விஸ்வரூபம் காமிக்கிறச்சே அவனுடைய திருமேனியில் உள்ள ஆபரணங்கள் அழகு, அந்த ஆயுதங்கள் அழகை வந்து சஞ்சயன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறச்சே நம்ம சொல்கிறான். அந்த காஸ்மிக் ஃபார்மில் அந்த அர்ஜுனா வந்து he saw unlimited faces and eyes decorated with many celestial ornaments and wielding many kinds of divine weapons. He wore many garlands and garments on his body and he was anointed with many sweet smelling heavenly fragrances. He revealed himself as the wonderful and infinite Lord whose face is everywhere. ஆஹா, என்ன குளோரியஸா இருந்தது. அவனுடைய திருமேனி ஏற்கனவே எக்கச்சக்கமான அழகு, அதுவும் உலகமே வியாபிச்சிருக்கிற மாதிரி இந்த விஸ்வரூபம் காமிக்கிறச்சே அது எல்லாத்துலேயும் ஆபரணங்கள் இது ஜொலிக்கிறது, கண்ணை பறிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஆயுதங்களும் ஜொலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அநேக வக்த்ர நயனம், எக்கச்சக்கமான முகங்கள், எக்கச்சக்கமான கண்கள். சகஸ்ரசீஷா புருஷக அப்படிங்கிற மாதிரி அநேக வக்திரம், நிறைய முகங்கள், நிறைய கண்கள் எல்லாம் இருக்கு. அநேக அத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம். ஸோ அந்த மாதிரி திவ்ய ஆபரணங்கள் இருக்கு, திவ்ய ஆயுதங்கள்லாம் இருக்கு. திவ்யமால்யாம்பரதரம், திவ்யமான கார்லண்ட்ஸ் இருக்கு, திவ்யமான அம்பரதரம், இதுகள்லாம் வஸ்திரங்கள்லாம் இருக்கு. திவ்ய கந்தானுலயபனம் சர்வாஸ்சர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் அப்படின்னு அழகா சொல்றார் அவர். அதே மாதிரி இந்த வாளும் வரி வில்லும் விளையாழி கதை சங்கம் இவயம் கை உடையான் அப்படிங்கிற மாதிரி பெரிய திருமொழியில் அந்த ஆயுதங்களை அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார். அதனுடைய கேடன்ஸ் எப்படி இருக்கு பார்த்தாடா. அது மூளையேறி சிந்தி முனி வெய்தி அமர் செய்து மென வந்த அசுரர் அப்படிங்கிற மாதிரி தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நொடியாமளவு எய்தான்
வாழும் வரி வில்லும் வளையாழி கதை சங்கம் இவை கையுடையான் நாலு முறைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் உள்ள ஜெகநாத பெருமாள் செண்பகவல்லி தாயார் அப்படிங்கிற வாழை வந்து அவர் மங்களாசாசனம் என்றச்சே சொல்றார். இந்த ஆயுதங்களை டிஸ்கிரைப் பண்றார். வாழும் வரிவில்லும் வளையாழி கதை சங்கம் இவை கையுடையான், அழகிய கையில வச்சுருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி திருவாய்மொழியில வந்து சுவாமி நம்மாழ்வார் அஞ்சுரே மடனாராய் அதில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து கூராய் நீராய் நலனாகி உலகம் உண்ட ஒரு பெருவாயால பார்த்துருக்கோம். கூராய் நீராய் நலனாகி, அதாவது அந்த சக்கரத்தாழ்வார் வந்து அது அசுரர்களை என்ன பாடுபடுத்துறார் அப்படிங்கிறத வந்து கூராய் வாழ கூறு போட்டுருவாராம், நீராய் வாழ சாம்பலாக எரிச்சிருவாராம், அப்புறம் நிலனாகி அந்த சாம்பலை வந்து கிரவுண்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாராம். ஸோ தட் தேர் இஸ் நோ ட்ரேஸ் ஆஃப் தி அசுராஸ் ஹூ ஆர் தேர் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து அதே மாதிரி துளசி வந்து இங்கே சொல்கிறாரோ இல்லையோ, அது ரொம்ப இந்த லசத் துளசையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குளோரியஸ் துளசியெல்லாம் வச்சுட்டு இருக்கான்னு. அதை வந்து நாச்சியார் திருமொழியில் நம்ம பார்த்துருக்கோம். கார்கோடல் பூக்கால் அழகா சொல்கிறாரோ இல்லையோ, அணித்துழாய் தார்கோடும் நெஞ்சம் தன்னை படைக்கவல்லே நந்தோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இந்த நாய்க்கா பாவத்தை சொல்கிறாரு. இது மற்றவாளை பற்றி கம்ப்ளைண்ட் எப்படி பண்ண முடியும், என்னுடைய மனசே என்னை விட்டு ஓடி போயிடுத்து, அவனுடைய துளசியோட மனத்தை தேடிண்டு போயிடுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி தூள் சூடிய தன் துளவம் உண்ட தூமது வாய்கள் கொண்டே அப்படிங்கிற மாதிரி திருவாய்மொழியில வந்து சொல்றார் சுவாமி நம்மாழ்வார் வந்து, தும்பிக்களே அல்லது வண்டுகளே, நீங்கள்லாம் எம்பெருமான் கிட்ட போய் அவன்கிட்ட இருக்கிற அந்த திருத்துழாயை வந்து நல்லா அதனோட வாசனையை முகர்ந்துட்டு வந்து இங்கே வாங்கோ, வந்து என்னுடைய இதில் அந்த எம்மேல ஊதுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது அப்புறம் வந்து காணார் நருந்துழாய் கை செய்த கண்ணியவன் இந்த பெரியாழ்வாருடைய இந்த யசோதா பாவத்தில் கண்ணன் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சே அவனை தாளாட்டுறச்சே சொல்கிறா, யசோதா சொல்கிறா, உனக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்கா கண்ணா, அதனால நீ அழாத, பெரிய பெரிய விஐபிஸ்லாம் உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கா, இன்க்ளூடிங் ஸ்ரீதேவி. அவள் காணார் நருந்துழாய், இந்த காட்டில் இருக்கிற இந்த நருந்துழாய் நல்ல வாசனை உள்ள இந்த துழாய் திருத்துழாய் இருக்கே, அதை வச்சுட்டு கை செய்த கண்ணியம், அவள் கையாலேயே எல்லாத்தையும் கோத்து உனக்கு ஒரு மாலை பண்ணியிருக்கா. அவளுக்கு தெரியும் போல இருக்கு இந்த ஸ்ரீதேவிக்கு உனக்கு திருத்துழாய் பிடிக்கும்னு, எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, ஆனால் அவள் கையால் பண்ணி கொடுத்துருக்கா, கடையில் வாங்கி கொடுக்கலன்னா ஞாபகம் வச்சுக்கோ, அதனால அழாதடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதே மாதிரி இந்த ஆயுதங்களை பற்றி சொல்றச்சே அவனுக்கு ஆயுதங்கள் இருக்குன்னு பேரே தவிர அந்த ஆயுதங்களே வேண்டாம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சரி. அதே மாதிரி அவனுக்கு இருக்கிற ஆயுதங்கள் இருக்கச்சே மற்றவாவுடைய ஹெல்ப்பும் ஒன்றும் வேண்டாங்கிறது சுக்ரீவன் வந்து சொல்றான். அதாவது லக்ஷ்மணா சகாய கிருத்தியம் கிம் தஸ்ய, அவனுக்கு என்ன சகாயத்துக்கு என்ன ஹெல்ப் வேணும், ஒன்றுமே வேண்டாம், என்ன ஏதோ பேருக்கு வந்து நாம்கே வாஸ்து அப்படிம்போல அது மாதிரி அவன் பேருக்கு என்னத்தையோ எங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கானே தவிர he doesn't need any help. என்ன பாரு, ஏன சப்தமகாத்ருமா 7 பெரிய மரங்களையும் சரி தொலைச்சான் அவனுடைய ஒரு பானத்தால. சைல வசுதா சைவ சைல மலையை தொலைச்சானவன், வசுதா பூமியை தொலைச்சானவன், எல்லாத்தையும் எதை பானேன ஏகேன தாரிதாக ஒரு பானத்தால் எல்லாத்தையும் தொலைச்சானே. அப்படிப்பட்டவனுக்கு வந்து இது ஹெல்ப் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமானுக்கு வந்து வேற ஒருத்தருடைய ஹெல்ப் வேணும், அவனுடைய ஆயுதங்களே போரும் அப்படிங்கிற மாதிரி. அது யூ கேன் ஈவன் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். சங்கல்பத்தாலேயே விஷயங்களை பண்ணக்கூடியவனுக்கு ஆயுதங்கள் கூட எதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஜஸ்ட் தட் இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் டு தி அடியார்ஸ், அதனால வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து அது ஆயுதங்கள் ஆபரணங்களை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இப்போ தாயாரை பற்றி சொல்றதுக்கு வரப்போறார். ஸோ தாயாரை பற்றி சொல்றச்சு ரொம்ப அழகாக சொல்றாரு அவர் பாருங்க. அதாவது யாருக்கு உன் மார்பை விருப்பு இடம் ஆக்கினாயோ, அதாவது ஸ்ரீதேவியை பற்றி சொல்றார். ஸ்ரீதேவிக்கு வந்து உன்னுடைய திருமார்பு இருக்கே, அவளுக்கு அதுதான் அது விருப்பமான இடம். ஸோ தட்ஸ் தி abode or home that she desires. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கொஸ்டின் மாதிரி, அது யாருக்கு உன் மார்பை விருப்பிடம் ஆக்கினாயோ, யாருக்கு அவனுடைய மார்பை வந்து ரொம்ப பிடிச்ச இடம் ஆக்கினானவன் ஸ்ரீதேவிக்கு. அந்த ஸ்ரீதேவி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீதேவி கூட அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் அடியேன்னு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பாசுரத்துலையும் இதில் வந்து இந்த 2ஆம் வேற்றுமை அப்படிப்பட்ட உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 46வது ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட உன்னை நான் எப்பொழுது மகிழ்விக்க போகிறேன் இந்த கைங்கரியத்தால் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரே ஒரு ஸ்மால் எக்ஸெப்ஷன்னாக்க இந்த 37 and 38 ஸ்லோகம்ஸ் டுகெதர், அது வந்து கடைசியில் இந்த 38 ஸ்லோகங்கள் வந்து அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியுடன் இருக்கும், அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியுடன் இருக்கும் உன்னை அப்படின்னு இந்த 2ஆம் வேற்றுமையில் அது முடியும். அது ஸோ அந்த விதத்தில் வந்து you can kind of think of 37 and 38 together as one
லாங் ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ யாருக்கு உன் மார்பை விருப்பிடம் ஆக்கினாயோ, ஸோ அந்த ஸ்ரீதேவிக்கு உன்னுடைய திருமார்பே அவளுக்கு கொடுத்துட்டனே, அதுதான் அவளுக்கு பிடிச்ச இடம் ஆயிடுத்து. அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியை நான் சொல்றேன். அது இவன் அவளுக்கு இடத்த கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது. பட் இவனுக்கு பிடிச்ச இடம் என்னாக்க, யார் பிறந்த இடம் உனக்கு விருப்பமான இடம் ஆனதோ, அதாவது ஸ்ரீதேவி பார்க்கடலை கடையரிச்சு அந்த ஸ்ரீதேவியும் அந்த பார்க்கடல்லேருந்து வந்தாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது புராணங்கள்ல இருக்கு. ஸோ அந்த விதத்தில் அதைத்தான் ஸ்ரீதேவி பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த அவள் பிறந்த இடமான அந்த பார்க்கடல் உனக்கு பிடிச்ச இடம் ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ யார் பிறந்த இடம், அந்த ஸ்ரீதேவி பிறந்த இடம் உனக்கு விருப்பமான இடமாக, உனக்கு பிடிச்ச இடமாக ஆயிடுத்து இல்லையா, அந்த ஸ்ரீதேவியை சொல்றேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் அவா ரெண்டு பேருக்கும் உள்ள இவனுக்கு அவளுக்கு பிடிச்ச இடம் இவனுடைய திருமார்பு, இவனுக்கு பிடிச்ச இடம் அவள் பிறந்த இடமான பார்க்கடல் அப்படிங்கிறது. அப்புறம் மூணாவது உலகத்தை பத்தி சொல்றார். யார் கட்டாட்சம் எல்லா உலகுக்கும் புகலிடமோ, அவளுடைய கட்டாட்சம் இல்லைனாக்க உலகத்துல எல்லாரும் அழிஞ்சு போயிடுவா, சீரழிஞ்சு போயிடுவாவா. அதனால யாருடைய கட்டாட்சம் எல்லா உலகுக்கும், எல்லா உலகங்கள்ல உள்ள மனுஷா தேவர்கள் எல்லாருக்குமே அது புகலிடமோனாக்க ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷீ ஹூஸ் கட்டாட்சம் இஸ் a refuge for all the beings in all the worlds அப்படி மாதிரி அந்த ஸ்ரீதேவி இருக்காள், அவளைத்தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது அந்த ஸ்ரீதேவியுடன் சேர்ந்து இருக்கும் உன்னைன்னு அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது. அது இரண்டாம் வேற்றுமையில முடிய போறது. அப்புறம் யாருக்காக கடலை கடைந்து அணையிட்டாயோ, அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீதேவியை பத்தி சொல்றச்சே அவளுக்காக வேண்டிதானே அந்த சமுத்திரத்தை கடைந்து பார்க்கடலை கடைந்தா இல்லையா, வடவரையமத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் முந்தி அந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி வருதோலி. அந்த கடலை கடைந்தது யாருக்காக வேண்டி பண்ணேன் அப்படிங்கிறனாக்க, அதாவது அந்த ஸ்ரீதேவியை வெளியில கொண்டு வரத்துக்காக வேண்டி தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி. அதாவது தேவர்களுக்கு அமுதம் கிடைக்கிறதுக்காக பண்ணா இல்ல, அந்த பார்க்கடல்ல இருந்து ஸ்ரீதேவியை வெளியில கொண்டு வரத்துக்காக. ஸோ யாருக்காக கடலை நீ கடைந்தாயோ, அது மாத்திரம் இல்ல, யாருக்காக நீ சமுத்திரத்தை ராமாவதாரத்துல இந்த சமுத்திரத்தை டேம் பண்ணி அதுல ஒரு பாலம் கட்டி சேது கட்டின இல்லையா. ஸோ யாருக்காக வேண்டி அந்த கடலை அணையிட்டாயோ, அணை கட்டி இதை பாலம் கட்டினாயோ, என்னக்கா அந்த சீதாதேவியை மீட்டுண்டு வரணுங்கிறதுக்காக அப்படிதானே பண்ணான் இல்லையா. அந்த ஸ்ரீதேவி அப்படி அடுத்த ஸ்லோகத்துக்கு போனாக்கா, அந்த ஸ்ரீதேவியுடன் சேர்ந்திருக்கும் உன்னை அப்படின்னு அந்த ரெண்டாம் வேற்றுமையில முடியும். அது 46வது ஸ்லோகத்துல நான் எப்பொழுது நான் மகிழ்விக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வரப்போறது. அது என்ன, ஸோ யாருக்கு உன் மார்பை விருப்பிடம் ஆக்கினாயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன்னாக்க, யஸ்யா பவனம் புஜ அந்தரம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது புஜ அந்தரம், புஜங்களுக்கு நடுவுல அந்தரம், நடுவாக இருக்கிற மார்பு, புஜ அந்தரம், ரெண்டு தோள்களுக்கும் நடுவுல இருக்கிறத அது இருக்கிற பேர் நம்ம மார்பு, திருமார்புன்னு சொல்றோமே, அந்த மார்பு தான் புஜ அந்தரம்னு சொல்றாரு. ஸோ அந்த புஜ அந்தரம் உன்னுடைய திருமார்பு யஸ்யா பவனம், யாருடைய இருப்பிடம், யாருடைய அபோர்டாக சகர்த்த நீ ஆக்கினாயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ யாருடைய உன்னுடைய திருமார்பை யாருடைய இருப்பிடமாக நீ ஆக்கினாயோ அப்படிங்கிற மாதிரி, விரும்பி இருக்கிற இடமாக நீ ஆக்கினாயோ அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்றார். அந்த யஸ்யான யாருடைய இது பண்ணினியோ அவளை நான் சொல்றேன், அந்த ஸ்ரீதேவியை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தவ பிரியம் தாம யதீய ஜன்மபூஹு, யதீய ஜன்மபூஹு, யாருடைய ஜன்ம பிறந்த பூஹு இடம், யாருடைய பிறந்த இடம், நேம்லி ஸ்ரீதேவியுடைய பிறந்த இடமான பார்க்கடல் உன்னை தவ பிரியம் தாம உனக்கு பிடிச்ச வீடாக ஆகினதோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருடைய பிறந்த இடம் உனக்கு பிடிச்ச வீடாக விருப்பமான இடமாக ஆச்சோ அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டாவது லைனை சொல்றார் அவர். அப்புறம் மூணாவதுல யாருடைய கட்டாட்சம் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ரெஃப்யூஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜகத் சமஸ்தம், உலகத்துல உள்ள எல்லாருக்கும் யத் ஆபாங்க சம்ஸ்ரயம், அதாவது யாருடைய எந்த கட்டாட்சம் அவளுக்கு சம்ஸ்ரயம்னாக்க ரெஃப்யூஜ் மாதிரி. ஸோ இந்த எல்லா ஜனங்களுக்கும் எந்த கட்டாட்சம் ரெஃப்யூஜாக புகலிடமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் புகலிடமாக, உலகத்துல உள்ள எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கோ அந்த ஸ்ரீதேவியை சொல்றேன். அது மாதிரி எதர்த்தம் அம்போதிகி
ஸோ எதர்த்தம்னாக்கா எந்த காரணத்துக்காக, அதாவது யாருக்காக அம்போதிகி, அம்போதிகினாக்க சமுத்திரத்தை வந்து அமந்தினாக்க கடையிறது, சமுத்திர மந்தன் அப்படிங்கிறால அந்த அமந்திங்கிறது தான் அது சமுத்திரத்தை கடைந்து. அதே மாதிரி அபந்தினாக்க இது டேம் பண்ணை அப்படிங்கிற மாதிரி, அணையிட்டாயோ அப்படிங்கிற மாதிரி, இந்த சேங்கிறது ஆண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ எந்த காரணத்துக்காக யாருக்காக சமுத்திரத்தை நீ கடைந்து அணை கட்டினாயோ அந்த ஸ்ரீதேவியை நான் சொல்றேன் அப்படின்ற அடுத்த ஸ்லோகத்துக்கு வச்சு அந்த ஸ்ரீதேவியுடன் சேர்ந்து இருக்கும் உன்னை அப்படின்னு முடிப்பார். அதுக்கப்புறம் 46வது ஸ்லோகம்ல கைங்கரியத்தை பற்றி சொல்ல போறார் அவர். ஸோ அதான் அது வந்து சகர்த்தயம் பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம யதேய ஜன்மபூ ஜகத்சமஸ்தம் யதபாங்கசம்ஸ்ரயோ யதர்த்தம் அம்போதிஹி அமந்தி அவந்திச்சயம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அதை பார்க்கலாம் நம்ம போதி தன்னோட வியாக்கியானம் பார்க்கலாம். ஸோ இந்த தாயாரை பற்றி சொல்கிறச்சே இந்த வியாக்கியானத்தில் வந்து மூணு விஷயங்கள் ஞாபகப்படுத்த அவள் வந்து ஷி பிளேஸ் 3 ரோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் என்ன ரோல்ஸ் அப்படின்னாக்கா, அவள் வந்து இந்த பிராபியத்துவம் அப்படிங்கிறது, அதாவது ஷீ இஸ் அவர் கோல், ஷீ இஸ் அவர் டெஸ்டினேஷன். எம்பெருமான் மாதிரி எப்படி அடையக்கூடிய பொருள், அடைய வேண்டிய பொருள், அதாவது அடைந்து கைங்கரியம் பண்ண வேண்டிய பொருள் அவள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வந்து பிராபியத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது உபேயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ ஷீ இஸ் அவர் கோல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஸோ அது வந்து இன்னொன்று வந்து இந்த பிராபகத்துவம் அப்படிங்கிறது ஷீ இஸ் ஆல்சோ தி மீன்ஸ், இந்த உபாயத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாது. ஸோ அது வந்து எஸ்பெஷலி இந்த வடகலை சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி சொல்லுவாது. அப்புறம் மூணாவது வந்து புருஷகாரத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். மூணாவது வந்து ஷீ இஸ் அ ரெக்கமெண்டர் அப்படிங்கிறது. 3 ரோல்ஸும் அவள் பிளே பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஆகாரத்ரய சம்பன்னாம், இந்த 3 விதமான இந்த ரோல்ஸ் இருக்கே, அதை பண்ணுறவள் இவள் அப்படிங்கிற மாதிரி. அரவிந்த நிவாசினி, அந்த தாமரையில் இருக்கிறவள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை சொல்கிறார். அப்படிப்பட்ட வசந்த ஸ்ரீதேவியை பற்றி இவர் சொல்கிறார் அவர் அப்படின்னு. இது வந்து உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவை அப்படிங்கிற மாதிரி. அதாவது எம்பெருமானுக்கு வந்து அந்த இது முதற்காரை ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத முதல் 2 லைனில் சொல்கிறாரு இல்லையோ. அவளுக்கு பிடிச்ச இடம்னாக்கா நீ கொடுத்த திருமார்பு, உனக்கு பிடிச்ச இடம்னாக்க என்னன்னாக்கா அவள் பிறந்த இடம். அந்த விதத்தில் வந்து நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கேள். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. தவிர அது வந்து அவளுக்காக வேண்டி நீ கடலை கடைந்தாய், அவளுக்காக வேண்டி கடலில் நீ அணை கட்டினாய் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அவள் வந்து உனக்கு எல்லா விதங்கள்லையும் ஏற்றவள், உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உனக்கு ஏற்றவளான கோல மலர் பாவை, ரொம்ப அழகான மலர் பாவை, இந்த தாமரை மேலே இருக்கிற இந்த பாவை பெண்ணான இந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த விதத்தில் உனக்கு எல்லா விதத்துலையும் அவர் சூட்டபுள் அப்படிங்கிற மாதிரி. இந்த புஜாந்தரம் அப்படிங்கிறத பற்றி, அதாவது விஷ்ணு புராணத்தில் வந்து சொல்கிறது, இந்த மந்திரமலை இது பார்க்கடலை கடைஞ்ச உடனே அவள் வெளியில் வந்தாள் இல்லையோ. வெளியில் வந்த உடனே அவள் நேராக வந்து எம்பெருமானுடைய திருமார்பில் போய் ஏறி உட்காந்தா. எல்லா தேவர்கள்லாம் முழிச்சுப்பா, ஓ மை குட்னஸ், இவள் வந்து இது நம்மக்கிட்ட வரமாட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறச்சி அவள் வந்து எம்பெருமான்கிட்ட டிரெக்டாக போயிட்டாள் அப்படிங்கிற மாதிரி. அதான் திவ்ய மால்யாம்பரதரா, நிறைய அழகான மாலைகள், அது மாதிரி அழகான வஸ்திரங்கள்லாம் போட்டு, ஸ்நாதா பூஷண பூஷிதாக, நன்றாக குளித்து விட்டு இந்த பூஷண பூஷித ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு, பஷ்யதாம் சர்வதேயவானாம், எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறச்சே, யயோ சிவன்ட் வக்ஷஸ்தலம் ஹரே, ஹரியனுடைய வக்ஷஸ்தலத்துக்கு திருமார்புக்கு போய் அங்கே போய் உறைந்தாள் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷ்ணு புராணத்தில் அழகாக சொல்கிறது. அது அந்த வக்ஷஸ்தலத்தில் வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையா. திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் அந்த வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, அந்த மார்பில் வாழ்கிறவங்க தான் சொல்கிறார். அது மாதிரி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு திருவாய்மொழியில் சொல்கிறார் அவர். ஸோ அது மாதிரி இது
இன்னொரு வந்து அதாவது எப்படி எதுக்காக வேண்டிய திருமார்பில் எம்பெருமானுடைய திருமார்பில் அவள் இருக்காளுங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிளனேஷன் சுவாமி தேசிகன் கொடுக்குறார். அதாவது நீங்கள் ஒரு கதை கேட்டிருப்பீள். அதாவது பிருகு ரிஷி வந்து ஏதோ ஒரு கதையில் வந்து அவர் வந்து எம்பெருமானுடைய நெஞ்சில் வந்து தன்னுடைய காலால் இது பண்ணார், உதைச்சார் அப்படிங்கிற மாதிரி, கிக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இந்த பிருகு ரிஷியானவருடைய கால் பட்ட இடம் அது. அந்த பிருகு யார்? அது மகர்ஷானாம் பிருகு அகம் அப்படின்னு கிருஷ்ணனே வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்கான். ரிஷிகளுக்குள்ள நான் வந்து பிருகு ரிஷி அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியும் வந்து பகவத்கீதையில வந்து நான் இந்த கேட்டகோரியில் இவ்வளோ நான் வசந்த நான் வசந்தவன், நான் அந்த கேட்டகோரியில் ரொம்ப வசந்து இருக்கிற சோ அண்ட் சோ சச் அண்ட் சச் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக சொல்கிறான்னு இல்லையோ. அப்படி சொல்கிறச்சே மகர்ஷானாம் பிருகு அகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரிஷிகளை பொறுத்து மாதிரி இருக்கிற அமங் த ரிஷிஸ் ஐ எம் பிருகு ரிஷி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். ஸோ அந்த விதத்தில் பிருகு ரிஷி வந்து ரொம்ப ஒரு குளோரியஸ் ரிஷி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவருடைய கால் வந்து பட்டது எம்பெருமானுடைய திருமார்புல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருனாக்கா, அடியார்களுடைய கால் எங்க பட்டதோ அங்க வந்து இருக்கிறது வந்து இந்த பார்கவியான இந்த தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விதத்துல வந்து பாருங்க எப்படி ரொம்ப அழகா சொல்றாரு. அது வந்து திங்க் ஆஃப் தட் அஸ் அன் இன்சல்ட். பட் ஆனால் என்ன சொல்றாருனாக்கா, அடியாரான பிருகு ரிஷி வந்து அவருடைய கால்பட்ட இடமான திருமார்பு, அந்த திருமார்பு அடியார்கள் கால்பட்ட இடமெல்லாம் வந்து இந்த தாயாருக்கு வந்து அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால்தான் வந்து அங்க அவள் இருக்காள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார் அவர். இந்த உன்னுடைய ஃபேவரட் அபோர்ட்னு வியாசர் வந்து ஹரிவம்சம் சொல்றச்சே இந்த ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிருஷ்ணாவதாரத்தில் அவன் பிறக்கிறச்சே பரமபதத்துலேருந்து வந்து பிறந்தானா இல்லை இதுலேருந்து பார்க்கடல்லேருந்து வந்து பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். தான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனக, அப்படி அங்கேருந்து க்ஷீரார்ணவ அந்த பார்க்கடல்லேருந்து வந்து பிறந்தான். அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, பார்க்கடல் தான் அவனுக்கு பிடிச்ச இடம் அப்படிங்கிறத என்னக்க சொல்கிறார். இல்லை ரெண்டாவது தவப்பிரியம் தாம யதீய ஜன்மபூஹோ, யாருடைய ஜன்மபூமி வந்து உனக்கு ரொம்ப பிடித்தமான வீடாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அதை வந்து சொல்கிறார் ஹரிவம்சத்தில் வியாசர் பகவான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. பெரியாழ்வாரும் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்துன்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அதில் கள்ள நித்திரை செய்யும் மார்க்கம் அது வந்து காணலாம் கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து, அது இமேஜ் தட் இட் பிரிங்ஸ் டு அவர் மைண்ட். என்னன்னாக்க, நம்ம ஒரு பாயை விரிச்சுட்டு படுத்துப்போமே, அது மாதிரி ஒரு பாயான ஒரு பாம்பை வந்து ஆதிசேஷனுங்கிற பாம்பை ஒரு மெத்தையாக விரிச்சுட்டு அது மேல ரொம்ப சயனிச்சுன்னு இருக்கிற அவனை வந்து பார்க்கணுங்கிற எனக்கு ஆசை நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி ஜகத் சம்ஸ்ரயம், அதாவது சொல்றாரு மூணாவது லைன்ல வந்து ஜகத் சமஸ்தம் யத் அபாங்க சம்ஸ்ரயம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உலகம் எல்லாம் வந்து யாருடைய கட்டாட்சத்தை வந்து தங்களுடைய புகலிடமாக வைத்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பார்த்தேன்னா இது நம்ம சதுஸ்லோகியில வந்து நம்ம கத்துக்கச்சே நம்ம பார்த்துருக்கோம். விஷ்ணு புராணத்துல வந்து அதாவது இந்த துர்வாசருடைய கோபத்தினால இந்த தாயாருடைய கட்டாட்சம் போய் எல்லா உலகங்களும் சீரழிஞ்சது. அதனால தான் பார்க்கடலை கடைஞ்சு அதுலேருந்து அமுதம் எடுத்து அதெல்லாம் வந்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த தாயாருடைய கட்டாட்சம் பட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் சீரழிஞ்சதெல்லாம் வந்து நன்னா தி பிகேம் ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இந்திரன் வந்து ரொம்ப அழகா வந்து தாயாரை ஸ்துதி பண்றான். ஸோ இந்த இந்திர ஸ்துதி அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லியே பெருமாள் சன்னதியில் தாயாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னா அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அது என்ன சொல்றாங்க, தயா தேவி பரித்யக்தம், நீ அபேண்டன் பண்ணிருக்கிற சமயத்துல வந்து சகலம் புவன திரயம், மூன்று உலகங்கள் எல்லாமே வந்து வினஷ்ட பிராயம் அபவத், உன்னுடைய கட்டாட்சத்தை இழந்துருத்துவதுகள். அதனால ஆனா இப்ப வந்து துவயேதானிம் சமேதிதம், இப்போ அந்த கட்டாட்சம் திரும்ப வந்துருத்து, அதனால திரும்ப வந்து இது ப்ராஸ்பரஸ் ஆயின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ உன்னுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றான். This is just one of several slogans that இந்திரன் வந்து uses as part of his ஸ்துதி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அதே விஷ்ணு புராணத்தில் அதே செக்ஷன்ல லேட்டர் வந்து என்ன சொல்றாரு, உன்னுடைய கட்டாட்சம் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னாக்க அவன் வந்து எப்படி இருப்பான் தெரியுமா, அவன் வந்து ரொம்ப வந்து அவன் வந்து சகுணி தன்யகய அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது வந்து என்னன்னாக்கா, அவன் உன்னுடைய கட்டாட்சம் இருந்ததுனாக்க
he will be ஸ்லாகியக பிரைஸ்வர்த்தியாக இருப்பான், சகுணிஹி வர்ச்சுவஸாக இருப்பான், அதே மாதிரி தன்யக ஸோ யூ வில் பி பிளஸ்ட் அப்படி தன்யக அப்படிங்கிற யூ வில் பி பிளஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சகுலீன சபுத்திமான் அவன் வந்து நோபலாக இருப்பான், அவன் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பான். சூரக சச்ச விக்ராந்தோ சூரனாக பிரேவாக இருப்பான், விக்ராந்தக ஹீரோயிக்காக இருப்பான் அவன். யாரு? எம் த்வம் தேவி நிரீக்ஷசே யாரை வந்து நீ பார்க்கிறையோ, யாரு மேல உன்னுடைய கட்டாட்சத்தை நீ செலுத்துறியோ அவன் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியோ? ஸோ அதுதான் வந்து சதுஸ்லோகிலையும் சுவாமி இவர் வாழ வந்தார் சொல்லியிருக்கார். அவர் உன்னுடைய கட்டாட்சம் இல்லாத சமயத்துல உலகங்கள்லாம் அழிஞ்சு போன மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அப்புறம் வந்து உன்னுடைய கட்டாட்சம் பட்டதுனால எல்லாம் உயிர்ப்பிச்சுன்றுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த 3வது ஸ்லோகம் சதுஸ்லோகி 3வது ஸ்லோகத்தில் the worlds were doomed without கட்டாட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா கருணா நிரீக்ஷண சுதா கருணை கலந்த உன்னுடைய கட்டாட்சம் இருக்கே அது வந்து ஒரு அமுதம் சுதா. அது சந்துக்ஷணாத்ரக்ஷ்யதேய அந்த ஒரு துளி பட்டதுனால உலகம் வந்து இட் பிகேம் protected again அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒரு காலத்தானாக்க நஷ்டம் பிராக்ததலாபத ஸ்திரிபுவனம் தது அலாபத் அது கிடைக்காமல் வந்து இந்த 3 உலகங்களும் கஷ்டப்பட்டது. சம்பிரத்யனந்தோதயம் அதே மாதிரி ஸ்ரேயோ உன்னுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க ஐஸ்வர்யம் வேணுங்கிறவாளும் சரி, கைவல்யம் வேணுங்கிறவாளும் சரி, இந்த பரமபதம் மோட்சம் வேணுங்கிறவாளும் சரி அவளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கீழ் 4வது லைன்ல சொல்றார். ஸ்ரேயோ நஹ்யரவிந்தலோச்சன மனஹயம் காந்தா பிரசாதாத்ருதயம் சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசு அந்த சம்ஸ்ருதி அக்ஷரம் வைஷ்ணவாத்வ அதெல்லாம் வந்து 3த்தையும் சொல்றது. இந்த ஐஸ்வர்யம் கைவல்யம் இந்த மோட்சம் அதை சொல்றது. நிருணாம் மனுஷாளுக்கு இது கிடைக்காததெல்லாம் சம்பாவியதே கர்ஹிசித் அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இட் வில் நாட் ஹேப்பன் டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு வைபவம் நிறைய உள்ளவள் அவளுடைய வைபவத்தை வந்து எம்பெருமானே வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சதுஸ்லோகியில 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அதான் நம்ம வந்து எம்பெருமானுடைய மகிமையை வந்து மற்றவா வந்து என்யூமரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சகன்னு அவனுடைய ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு குணத்தினுடைய எல்லையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாக்கும் மனசும் போச்சு, ஆனால் அது அப்படியே திரும்பி போன ஜோர்ல திரும்பி வந்துருத்துகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட உசந்தவனான எம்பெருமான் இருக்கான, அதாவது அவனை ஒருத்தரும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கே வந்து இவளுடைய குணங்களை வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சதுஸ்லோகியில சொல்றார் அவர். யஸ்யாஸ்தே மஹிமானமாத்மனயைவய த்வத்வல்லபோபி பிரபு உன்னுடைய வல்லபனான உன்னுடைய டார்லிங்கான எம்பெருமான் இருக்கானே அவனுக்கே வந்து இந்த மாதிரிலாம் உன்னுடைய பெருமையை குவான்டிஃபை பண்ண முடியாது. நாலம் மாத்துமியதயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹ அப்படின்னு சுவாமி ஆள வந்தாரே சதுஸ்லோகில தாயாருடைய பெருமையை சொல்றார் அவர். அதே மாதிரி இந்த சேர்னிங் டேமிங் அப்படின்னு கடைசி லைன்ல சொல்லியிருக்காரு இல்லையோ, அந்த அமந்தி அப்படி அவந்திங்கிற மாதிரி சொல்லியிருக்காரோ இல்லையோ, அதுல வந்து இந்த அதுவும் நிறைய பாசுரங்கள்ல வருது. இது விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம் பெருமானே அப்படின்னு பெரிய திருமொழியில வந்து இவர் திருமங்கை ஆழ்வார் சொல்றார். அதாவது விண்ணவர் அமுது உண, அதாவது விண்ணவர்கள் தேவர்களுக்கு வந்து அவளுக்கும் ஒரு அமுது கிடைச்சது, அந்த அமுதை விட பெட்டரா இன்னொரு அமுது எம்பெருமானுக்கு கிடைச்சது அப்படிங்கிறார். விண்ணவர் அமுது உண, தேவர்களுக்கு ஒரு அமுது கிடைச்சது, ஒரு நெக்ட் அது
அது அமிர்தம் கிடைச்சது. அந்த அமிர்தத்தை வந்து அவ சாப்பிட்டாது. ஆனா அந்த அமுதில் வரும் பெண்ணமுது, அந்த 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 அமிர்தத்துடைய சாரமாகின சிறந்த அமிர்தம்ங்கிறது யாருனாக்கா ஸ்ரீதேவி தான், தாயார் தான். அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பெருமானே, அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவன் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வியாக்கியானத்துல சொல்றச்சே வந்து இந்த சமுத்திரத்துல வந்து புற அமுது உள்ளமுது அப்படிங்கிற மாதிரி, அதாவது கைண்ட் ஆஃப் இந்த சூப்பர்ஃபிஷியல் அமிர்தம், அதே மாதிரி இந்த ரியல் எசன்ஸ் அப்படிங்கிற அப்படிப்பட்ட அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி என்று என இரண்டு அமுது உண்டாயின. புற அமுதாகிய உப்புச்சாறு, ஸோ அந்த தேவர்களுக்கு கிடைச்சது அந்த புற அமுது அப்படிங்கிற மாதிரியான இந்த சூப்பர்ஃபிஷியல் அமுது அப்படிங்கிறது, அதை உப்புச்சாறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த சால்ட்டி இது எசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உப்புச்சாறு தேவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் சீதக்கடல் உள்ளமுது எனப்பட்ட பிராட்டி ஆகிய உள்ளமுது தன்னால் ஸ்வீகரிக்கப்பட்டது, எம்பெருமானே அதை எடுத்துட்டான் என ரசோக்தியாக அருளி செய்வது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த பார்க்கடலை கடைஞ்சான் இந்த மாதிரி சொல்றச்சே வந்து அதிமானுஷஸ்தவத்தில் வந்து இந்த கூரத்தாடான் ரொம்ப அழகாக சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்க, சுவாமி எங்களுக்கு தெரியும் பால்லேருந்து வந்து தயிர் வரும், தயிர்லேருந்து இது வெண்ணெய் வரும், வெண்ணெயிலேருந்து நெய் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் எங்களுக்கு. ஆனால் சுவாமி பாலை வந்து கடையரிச்சே வந்து எப்படி சுவாமி இந்த மாதிரியான விஷயங்கள், அஸ்வம் குதிரை எப்படி சுவாமி வருது, அப்சரஸ்கள் எப்படி சுவாமி வர விஷம் எப்படி சுவாமி வருது, அமிர்தம் எப்படி சுவாமி வருது, இது அதே மாதிரி சந்திரன் எப்படி சுவாமி வருது, அதே மாதிரி பாரிஜாத மரம் எப்படி சுவாமி வருது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மி எப்படி சுவாமி வருவா, அதை சொல்ல முடியுமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எம்பெருமானவர் கிண்டல் பண்றாரு. அவர் எப்படி சொன்னா, எங்களுக்கு தெரியாதே சுவாமி, இந்த மாதிரி பாலுக்குள்ள எல்லாம் இது ஒளிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாத, எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா. ஹவு டஸ் ஒன் கெட் த மூன் அண்ட் அப்சரஸ் அண்ட் தாயார் பை சேர்னிங். அதுலேருந்து பால் தயிர் எடுத்தேன்னாக்கா எங்களால் புரிஞ்சுக்க முடியும், வெண்ணெய் வந்ததுன்னா கூட புரிஞ்சுக்க முடியும், நெய்யே டைரெக்டாக வந்ததுன்னா கூட புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள்லாம் அந்த பாலுக்குள்ளே இருக்குங்கிற உண்மையை நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லையா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதே மாதிரி இந்த திருச்சந்த விருத்தத்தில் வந்து படைத்தடைத்ததில் கடந்து முன்கடைந்த பெற்றியோய் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்பெருமான் வந்து படைத்து அடைத்து அதில் கிடந்து, அதாவது சமுத்திரத்தை வந்து படைத்தவன் அவன், அதை அடைத்துனாக்க டேம் பண்ணி அணை கட்டின, அது சேத்து கட்டினவன், அதில் கிடந்து பார்க்கடல்ல வந்து பள்ளி கொண்டவன் அவன், அதே மாதிரி முன் கடைந்த அந்த சமுத்திரத்தை கடைந்தவன் அவன். அப்படிப்பட்ட பெற்றியோய் அப்படிங்கிற மாதிரி சமுத்திரத்துக்கு வந்து 4 வேர்ப்ஸ் கொடுத்துருக்காரு அவர். படைச்சவனவன், அடைத்தவனவன், அதில் கிடக்கிறவனவன், கடைந்தவனவன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அதே பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா பூமியை வந்து படைச்சவனவன் அப்படிங்கிற மாதிரி, இடந்தவனவன், பூமியை அளந்தவனவன், பூமியை வந்து விழுங்கினவன், பழைய காலத்தில், அப்புறம் சிருஷ்டி காலத்தில் திரும்ப ரீக்ரியேட் பண்ணவன் அப்படின்னு அந்த 5 வேர்ப்ஸ் கொடுப்பார் அவர். ஸோ ரொம்ப அழகாக வந்து பூமிக்கு 5 வேர்ப்ஸ், 5 விதமான வேலைகள் நீ பண்ணியிருக்க நீ, அதே மாதிரி சமுத்திரத்துக்கிட்ட 4 விதமான வேலைகள் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் இன்க்ளூட்ஸ் போத் ஆஃப் திஸ் அமந்தி அண்ட் அவந்தி அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணுறார் அவர். சரியா? அதே மாதிரி இந்த பிரிட்ஜு வந்து கட்டினாருங்கிறத வந்து ஸ்ரீராமனே வந்து சீத்தை கிட்ட அழகாக சொல்கிறான். ஏஷ சேத், அதாவது எல்லா யுத்தம்லாம் முடிஞ்ச ராவணனை கொன்னாச்சு, இப்போ எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி போயின்னு இருக்கா புஷ்பக விமானத்தில். நம்ம பிளேனில் உட்காந்துட்டு கீழே வேடிக்கை பார்த்து அந்த பாரு அது கிராண்ட் கேனியன் தெரியறது பற்றியா நம்ம பசங்க கிட்ட காமிச்சுட்டு இருப்போம் பற்றியா, அது மாதிரி ஸ்ரீராமன் வந்து சீதாதேவி கிட்ட அந்த கீழே தெரியுது பற்றியா, அங்கே தான் நான் ராவணனை கொன்னேன், அங்கே தான் வந்து லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை கொன்னான் அப்படிங்கிற மாதிரி, இங்கே தான் நாங்கள் சேது கட்டினோம் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக சொல்லிட்டு வர்றார் அவர். இந்த விதைகள்லாம் காமிச்சுன்னு வரைச்சே, ஏஷ சேதுர்மயாபத்தக, இந்த சேதுவை காமிக்கிறார். நாங்கள் கட்டின சேது இருக்கே மயாபத்தக, அது என்னால் கட்டப்பட்டதாக்கும். அது சாகரே, சமுத்திரத்தில், மகராலயே, முதலைகள் நிறைந்த இந்த சமுத்திரத்தில் இந்த சேத்துவை கட்டினேன்னா அது இதுக்காக வேண்டி கட்டினேன் தெரியுமா சீதா? தவகே தோர் விஷாலாட்சி, விஷாலாட்சின்னு கூட்டு தவஹேது, உன்னுடைய காரணத்துக்காக வேண்டி, உனக்காக, உன்னை மீட்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி இந்த நல சேத்து நல பிரிட்ஜை கட்டினேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, சுதுஷ்கரக அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி ஒரு புதுசாக கல்யாணம் மண்டவா வந்து இந்த ஒருத்தருக்கு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிப்பாளோ, அது மாதிரி நான் உனக்கு இது பண்ணி உனக்காக வேண்டி தான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ, அது மாதிரி ஸ்ரீராமன் வந்து
வந்து சீதை கிட்ட சொல்றான் அவன். இந்த குணரத்ன குணரத்ன கோஷத்துல பராசர பட்டர் சாதிக்கிறார் மைத்திலி அப்படின்னு, the Lord who reclines on the ocean churned it and damned it. He broke Shiva's bow as if it were just a creeper. He cut off the 10-headed demon. ராவணனுடைய தலையெல்லாம் அறுத்தாரவர் and made the headless body dance. இப்படிப்பட்ட உன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கானே, உன்னுடைய பதி, அவன் he wants to do everything you desire. உனக்கு என்னெல்லாம் உன் விருப்பமோ அது எல்லாத்தையும் அவன் பண்ணணுங்கிற ஆசை பண்ணிண்டும் இருக்கானவன். அப்படிப்பட்டவன் உனக்கு என்னதான் பண்ண மாட்டான் அப்படின்னு குணரத்ன கோஷத்துல 54வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார் அவர். ஸோ இவ்வளவு நிறைய பண்றானே அப்படின்னு தான் சொல்றார். ஸோ யாருக்காக வேண்டி நீ கடலை கடைந்தாயோ, யாருக்காக வேண்டி அணை கட்டினாயோ, அந்த ஸ்ரீதேவியை நான் சொல்றேன், அவளோட நீ கூட சேர்ந்து இருக்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்ல போறேன். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி சந்தோஷப்படுத்த போறேன்னு நான் 46வது ஸ்லோகத்துல நான் உன்கிட்ட கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். பார்க்கலாம், அது 38வது ஸ்லோகம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்லோகம் அபவுட் ஸ்ரீதேவி. ஸோ அது ரொம்ப அழகா அவனு இன்ட்ரெஸ்டிங்காக அவனு சொல்றார் அவர். அது என்னன்னாக்க, இந்த விஸ்வரூபம் கொண்டு நீ சதா அனுபவித்தாலும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அபவுட் ஸ்ரீதேவி தாயார். இது இந்த விஸ்வரூபம் கொண்டு நீ சதா அனுபவித்தாலும் புதிய அனுபவம் போல் வியப்பு ஊட்டுபவள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னாக்கா, எம்பெருமான் ஸோ நம்ம நம்மளுடைய பிடிச்ச ஒரு பெண்ணை கட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வி ஆர் ஸ்மால் பாடி, ஒரு 2 தோள்கள் தான் இருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ சுகம் கிடைக்குமோ அதை விட ஒருத்தனுக்கு 1000 தோள்கள் இருந்ததுன்னாக்க, அவன் தனக்கு பிடித்த தன்னுடைய டார்லிங்கை கட்டிண்டான்னாக்க, தன்னுடைய ஸ்வீட் ஹார்ட்டை கட்டிண்டானாக்க, எம்ப்ரேஸ் பண்ணான்னாக்க, அவனுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கும். என்ன, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் it's proportional to the number of shoulders that you have அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அப்படிப்பட்டது நிறைய 1000 தோள்களோட ஒருத்தன் கட்டினான்னாக்க அவனுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமானுக்கு 1000 எல்லாமே அவனுக்கு 1000கணக்கில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சகஸ்ர சீஷா புருஷக அப்படிங்கிற மாதிரி எல்லாமே 1000கணக்கில் இருக்கு, 1000 தோள்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் உலகமே அவனுக்கு அவனுடைய ரூபம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூபத்தால நீ அவளை நீ கட்டிண்டாலும் கூட, அதாவது அந்த ஐடியா என்னன்னாக்கா, நீங்க இப்போ 1 ஸ்பூன் திரட்டி பால் சாப்பிட்டேன்னாக்கா இன்னும் கொஞ்சம் வேணும் போல இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஏன்னாக்கா அதுல கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியும். இதே ஒரு 1000 ஸ்பூன் திரட்டி பால் உங்க கிட்ட கொடுத்தேன்னா அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணாது உங்களுக்கு. ஆனா தாயார் அப்படி இல்லை. தாயார் நீர் 1000 தோள் கொண்டு அவளை நீ கட்டிண்டு அணைச்சிண்டாலும் சரி, அல்லது உன்னுடைய விஸ்வரூபத்தை வச்சுட்டே நீ அவளை கட்டிண்டு அணைச்சிருந்தாலுமே சரி, எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் வேணும் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அவ்வளவுக்கு புது அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ புதுசாக ஒரு அனுபவமாக இருக்கும். அது அப்படிப்பட்டவள் அப்படின்னு. ஸோ விஸ்வரூபம் கொண்டு நீ சதா அனுபவித்தாலும், விஸ்வரூபம் வச்சுண்டு அவளை நீ கட்டிண்டு நீ அணைச்சுண்டு அது மூலமாக அவளை அனுபவிச்சாலும் உனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறதோ சரி. தோணுமானாக்க போரும்னு தோணாது. ஏன்னா எப்பவும் புது அனுபவம் போல் வியப்பு ஊட்டுபவள். இது புதுசா இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா இருக்கேன், ஒவ்வொரு செகண்ட்லயும் அந்த மாதிரி தோணும். அது அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு சந்தோஷத்தையே கொடுப்பாள். அந்த அவ்வளவு ஓ மை குட்னஸ், எப்படி ஹவு இட் இஸ் சோ லாங் லாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம், வியப்புங்கிறது ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். அந்த அளவுக்கு அவளுக்கு தாயாருக்கு உன்னை சந்தோஷப்படுத்த தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அவள் எக்ஸாக்ட்லி உனக்கு ஏற்றவள் அப்படிங்கிற, உனக்கு ரொம்பவும் பொருத்தமானவள் அப்படிங்கிறத சொல்றார் அவர். குணத்தினாலேயும் சரி, அழகுனாலேயும் சரி, விளையாட்டு செயல்கள்னாலேயும் சரி, அதாவது பிளேஃபுல் ஆக்ட்ஸ், விபவ அவதாரங்கள் அந்த மாதிரியான பிளேஃபுல் ஆக்ட்ஸ் அது பண்ணாலும் சரி. ஏன்னா நீ நிறைய பண்ற இந்த பிளேஃபுல் ஆக்ட்ஸ், நிறைய லீலைகள் உலகத்துல உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டு உடையார்னு சொல்றாரு இல்லையோ. ஸோ நீ பண்ற எல்லா விளையாட்டுகளும் சரி, அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவளும் விளையாட்டு செயல்கள் பண்றா அவள். அதனால இந்த குணத்தினாலையும் சரி, அழகுனாலையும் சரி, இந்த விளையாட்டு பிளேஃபுல் ஆக்ட்ஸ்னாலையும் சரி, எப்போதுமே உனக்கு ஏத்தவள் அவள். ஷீ இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் யூ. அது மாத்திரம் இல்லை, அவள் உனக்குன்னு ஆனவள் அவள். அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்றானாக்கா, உனக்கு ஏற்றவள். அதாவது ஷீ இஸ் நாட் சூட்டட் ஃபார் எனிபடி எல்ஸ் அப்படின்னாக்கா எவ்ரிபடி எல்ஸ் இஸ் பிலோ ஹர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது நீ ஒத்தந்தான் அவளுக்கு ஈக்குவலாக அவளுக்கு ஏற்றவளாக இருக்க அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்ல, உனதே ஆன பிராட்டியுடன் ஷீ இஸ் யோர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்ட பிராட்டி
பிராட்டியுடன் சேர்ந்த உன்னை, அப்படி சேர்ந்து இருக்கிற உன்னை 46வது ஸ்லோகத்தில் நான் எப்பொழுது நான் சந்தோஷமாக்க போகிறேன் என்னுடைய கைங்கரியத்தினால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ முதல் லைனில் பார்த்தேன்னாக்க ஸ்வ வைஸ்வ ரூபியேன, அதாவது தன்னுடைய எம்பெருமானை பற்றி சொல்கிறார். தன்னுடைய, அதாவது எம்பெருமானுடைய வைஸ்வரூபியேன விஸ்வரூபத்தை வச்சுண்டு கூட, உலகமே அவனுடைய உடம்பு தானே, உலகமே அவனுடைய சரீரம் தானே, அந்த உலகம்ங்கிற அவனுடைய ஃபுல் சரீரத்தையும் வச்சுண்டு அவன் சதா அனுபூதையா அப்பி, சதா அவளை அனுபவிச்சாலும் கட்டி அனுபவிச்சாலும் சரி, சதா கட்டி எப்பொழுதும் அனுபூதையா அப்பி கட்டி அணைச்சிருந்தாலும் கூட அது அபூர்வவ, இதுவரைக்கும் முன்னாடி பார்க்க முடியாது, இதுவரைக்கும் முன்னாடி அனுபவிச்ச, இது முன்னாடி அனுபவிச்சது இல்லையே இந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தோணுமா. அதாவது ஒவ்வொரு செகண்டுமே அது கொடுக்குற அந்த இன்பம், அந்த சந்தோஷம் இப்போ முன்னாடி அனுபவிச்சது மாதிரி இருக்கான்னாக்கா இல்லை, அது புதுசா இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஸோ அபூர்வவத், முன்னாடி அனுபவிக்காத சுகமாக இருக்கும் அது. அப்படிப்பட்ட த விஸ்மயம் அப்படிங்கிற, அப்படிப்பட்ட அமேஸ்மெண்ட், அப்படிப்பட்ட வியப்பு, ஆச்சரியத்தை ஆததானையா அப்படிங்கிற மாதிரி, அது ஊட்டுபவள் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை கொடுப்பவள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்வளவு சதா அவ்வளவு அனுபவிச்சாலும் சரி, அதுவும் சரி உன்னுடைய விஸ்வரூபத்தை வச்சுண்டு 1000 தோள்கள் 10,000 தோள்கள் மில்லியன் தோள்கள் எவ்வளவு வச்சுண்டு அவளை அனுபவிச்சாலும் சரி, உனக்கு இதே முடியாது. உனக்கு ஐம் சாட்டிஸ்ஃபைட், போர் எனக்கு இது மேலே வேண்டான்னே தோணாது. அப்படி புதுசாவோ இப்போதான் இந்த புதுசா அனுபவம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அபூர்வவத் விஸ்மயம், அது ஆததானையா, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கிறவள் அவள். அது மாத்திரம் இல்ல, குணேன குணங்கள்னால, ரூபேன அவளுடைய திருமேனி அழகுனால, அப்புறம் விலாச சேஷ்டிதைகி விளையாட்டு செயல்கள்னால. ஸோ இந்த 3 விதத்தாலையும் சரி, குணேன ரூபேன விலாச சேஷ்டிதைகி, அவள் சதா தவையேவ, சதா தவ உச்சிதையா, உனக்கு உச்சிதமானவள் அவள். ஸோ எப்பவுமே அவள் உனக்கு உச்சிதமானவள். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, தவ ஸ்ரீயா, தவ ஏவங்கிறது ரெண்டு டபுள் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அதாவது தவையேவ உச்சிதையா, உனக்கு மட்டும்தான் அவள் உச்சிதமானவள். என்னாக்க மற்றவாளுக்கு உச்சிதம் இல்லை, ஏன்னா தே ஆர் டூ லோ ஃபார் ஹர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அது நீதான் வசந்தவன், அதான் அவளும் வசந்தவள், நீங்க 2 பேரும் ஒரே சமநிலையில இருக்கள். அதனால தவையேவ உச்சிதையா, உனக்கு மட்டுமே உச்சிதமானவள். அது மாத்திரம் இல்ல, இந்த தவ ஏவ ஸ்ரீயா, உன்னுடைய தவ ஏவ ஸ்ரீயா, உன்னுடையது மட்டுமே ஆன அந்த ஸ்ரீதேவி இருக்காளே, அவளுடன் சேர்ந்து இருக்கிற உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் அவர். சரியா? ஸோ விஸ்வரூபம் கொண்டு அனுபவிச்சாலும் சரி, எப்போ பார்த்தாலும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியவள் அவள். குணம், அழகு, விளையாட்டு, இந்த எல்லா விஷயங்கள்னாலையும் உனக்கு ரொம்ப ஏற்றவள் அவள். ஷீ இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் யூ and she is yours only. She is not, nobody else deserves her அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் அவர். ஸ்வவைஸ்வரூப்யேன சதா அனுபூதயா அபியம் அபூர்வவத் விஸ்மயம் ஆததானயம் குணேன ரூபேண விலாச சேஷ்டிதைம் சதா தவ ஏவ உச்சிதயா தவ ஸ்ரீயாம். ஸோ தாயாரை பற்றினது இது. அதாவது இந்த 1000 தோள்கள்னால அணைச்சாலும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு போருங்கிற திருப்தியே வராதுங்கிறத சொல்றச்சே இந்த பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் அகோபிலம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்றச்சே அல்லி மாதர் புல்கன் என்ற 1000 தோழனிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உள்ள நரசிம்ம பெருமாளை பத்தி சொல்றச்சே இவனுக்கு 1000 தோள்கள் இருக்கு. அப்படிப்பட்டவன் இவன். அந்த 1000 தோள்கள் எப்படின்னாக்க அல்லி மாதர், இந்த தாமரப்பூல இருக்கிற பெண்ணான அந்த ஸ்ரீதேவி இருக்காளே, அவளை புல்கனாக்க அவளை அணைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற 1000 தோள்களை வச்சுட்டு இருக்கிறவன் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர்.
அந்த 1000 தோள்கள் வச்சுட்டு இருந்தாலும் சரி உனக்கு திருப்திங்கிறது வரவே வராது சுவாமி, அந்த அளவுக்கு அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது எம்பெருமானுக்கு தோள்கள் 1000 எல்லாமே வந்து இந்த திருவாய்மையில சொல்றார். தோள்கள் 1000தாய் முடிகள் 1000தாய் 1000 தோள்கள் உடையவனே 1000 சிரசு உடையவனே துணைமலர் கண்கள் 1000தாய் 1000 கண்கள் உடையவனே தாள்கள் 1000தாய் 1000 திருவடிகள் உடையவனே பேர்கள் 1000தாய் சகசிரநாமங்கள் உடையவனே தமியனேன் பெரியப்பனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உனக்கு எல்லாமே தௌசண்டா வந்துட்டு இருக்கு சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் இல்லை, அதாவது வராக அவதாரத்துல பூதேவியை வந்து இந்த பூமியை பிளந்து அவளை போய் எடுத்துட்டு வரச்சு, மேலே எடுத்துட்டு வரச்சே அவன் வந்து அவளை வந்து 100 தோள்கள்னால அவளை வந்து தூக்கின்னு வந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 100 தோள்களால் அவளை அணைச்சுண்டு எடுத்துன்னு வந்தான் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உத்ருதா சிவராகேன, இது பூதேவி கிட்ட சொல்ற மாதிரி உத்ருதாசி யூ ஆர் லிஃப்டட் யாரால? வராகேன, வராகத்தால், கிருஷ்ணேன பை த டார்க் வராகம், அது வந்து சதபாகுனாக 100 தோள்கள் உடைய வராகத்தால தூக்கி எடுத்து கொண்டு வரப்பட்டீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ 100 தோள்களால அந்த பூதேவியை அவன் அணைச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சொல்றது வந்து 1000 தோள்களால இந்த ஸ்ரீதேவி அணைச்சாலும் அது இப்போ இந்த திருப்திங்கிறது வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது வந்து அதாவது ஒவ்வொரு தரமும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தகட்டாது. பிகாஸ் அட் எவ்ரி மோமெண்ட் வந்து இட் ஃபீல்ஸ் நியூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படின்னு சொல்றச்சே வந்து சதா அனுபூதையா அப்படிங்கிறதுக்கு இந்த திருவாய்மொழியில வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து ஒரு பாசுரத்துல சொல்றார், எப்பொருளும் தானாய் மரகத குன்றம் ஒக்கும். அது வந்து எம்பெருமான் எப்படின்னாக்கா அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம். எம்பெருமானுடைய கண் பாதம் திருக்கண் திருப்பாதம் திருக்கை எல்லாம் வந்து எப்படின்னாக்க அது வந்து எல்லாமே வந்து அப்பொழுதை தாமரை, அப்போதான் பூத்த மாதிரியான தாமரைப்பூ. அதை வந்து நாளைக்கு பார்த்தாலும் அப்பொழுதுதான் பூத்த தாமரைப்பூ மாதிரி இருக்கும், 10 நாள் கழிச்சு பார்த்தாலும் அப்போதான் பூத்த தாமரைப்பூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து எப்படின்னாக்க இப்போதான் பூத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாரு, எப்பொழுதும் சரி, அட் ஆல் டைம் சரி, நாள் திங்கள் ஆண்டு ஊழி தோறும், நாள் டேஸ் திங்கள் மாசங்கள் ஆண்டுனாக்க இயர்ஸ், ஊழி எவ்ரி கல்பகாலம் தோறும் எவ்வளவு நாள் whatever amount of time elapses, அப்பொழுது என் ஆறாமுதமே, அப்பொழுது என் ஆறாமுதமே திகட்டாத அமுதமாக இருப்பான். என்னாக்க எப்போவுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. என்னாக்கா அவனை வந்து அவனுக்கு அவ்வளவு அழகு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னாக்க பார்த்தேன்னாக்கா இது சதா பஷ்யந்தி சூரையக பரமபதத்துல இருக்கின்ற நித்திய சூரியர்கள்லாம் வந்து சதா பஷ்யந்தி, அவ வந்து எப்ப பார்த்தாலும் கண்ணை அமைக்காம அவனை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு திகட்டுறதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிடைச்சுன்னு இருக்கு. அதனால அதே மாதிரியான ஃபீலிங் தான் வந்து எம்பெருமானுக்கு தாயாரும் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த குணேன அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன்னாக்கா அவளுக்கு குணங்கள் எக்கச்சக்கமான குணங்கள், நல்ல குணங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சீதாதேவி சொல்றாளோ இல்லையோ, இந்த யார் ஹனுமான் கிட்ட சொல்றாளோ இல்லையோ, ஓ ஹனுமான், அது வந்து இந்த யார் பாவங்கள் யார் பண்ணாலும் ஹனுமான் சொல்றான், இந்த தாயே ஒரு உத்தரவு கூட இந்த ராட்சசிகள்லாம் துவம்சம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன். அப்போ சொல்றாளோ இல்லையோ, அவள் வந்து பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிரயம் பிளவங்கம காரியம் ஆரியேன ந கஷ்டின் அபராத்தியதி அப்படிங்கிற மாதிரி. தப்பு பண்ணாதவாங்கிற உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. அதனால அதை மன்னிச்சிட வேண்டியதுங்கிறது பெரியவா பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குணத்தை, தன்னுடைய தயா குணத்தை காமிக்கிறா. வேதங்களும் சொல்றது விஷ்ணு பத்னி அகோரா அப்படிங்கிற மாதிரி, அது கோரம் இல்லாதவள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஷீ இஸ் பெனவலண்ட் அப்படிங்கிறது அப்படி சொல்றது. சுவாமி தேசிகனும் என்ன சொல்றாருனாக்கா நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்பொழுதுமே வந்து எப்படி மற்றவாளுக்கு ஹார்ம் பண்றது, நிகிரகம் பண்றதுங்கிறது அவளுக்கு தெரியாத அஜ்ஞாத நிகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த தவ உச்சித்தையா, அதாவது இவனுக்கு ஏத்தவர் எம்பெருமானுக்கு ஏத்தவர் அப்படின்னு சொல்றாரு. சதா தவையேவ உச்சித்தையான்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த உச்சித்தையா வந்து ஹனுமானும் சொல்லியிருக்கான். ஹனுமான் வந்து அசோகவனத்துல போய் சீதாதேவியை முதல் தரமா பார்க்கறச்சே ஓ மை குட்னஸ், இவள் வந்து பார்த்தாக்க ஷீ இஸ் எக்ஸாக்ட்லி சூட்டட் ஃபார் ராமனுக்கு இவன் ஷீ இஸ் வெல் சூட்டட். அதே மாதிரி so this they are mutually well suited to each other அப்படிங்கிற மாதிரி சொல்றார். துல்லிய சீல வயோவிருத்த
விருத்தாம் ஈக்குவல், தே ஆர் போத் ஈக்குவல் இன் ஷீலம், குணங்கள்லையும் சரி வயசுலையும் சரி, விருத்தாம் அவளுடைய இது கம்போர்ட்மெண்ட்லையும் சரி. அதே மாதிரி துல்யாபிஜனலக்ஷண, வெல் மேட்ச்டு பெடிகிரி அண்ட் பியூட்டி எல்லாத்துலேயும் they are both equal to each other. Raghavorhati Vaidehi, Raghavan Sriraman deserves Vaidehi. அதே மாதிரி தம் வைதேஹி தம் ஜெயமஸ்திம் ஜெயமசி தேக்ஷண. அதே மாதிரி she deserves this black-eyed சீதா தேவி அப்படிங்கிற மாதிரி, அதாவது சீதா தேவி வந்து she deserves him அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார் அவர். சரணாகதி கத்தியத்தில் வந்து they are both suited for each other அப்படிங்கிறது முதலையே புருஷகார பிரபத்தி வந்து தாயார்கிட்ட பண்றாரோ இல்லையோ சரணாகதி கத்தியத்தில். யூ மே ரிமெம்பர் தட் முதல்ல தாயார்கிட்ட போய் புருஷகார பிரபத்தி பண்றார், அப்புறம் தாயாருடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு எம்பெருமான் கிட்ட போய் அந்த வந்து மோட்ச பிரபத்தி பண்றார் அவர். அந்த புருஷகார பிரபத்தி பண்றச்சே முதல்ல சொல்றார். எப்படி ஆரம்பிக்கிறது சரணாகதி கத்தியம்? எப்படிதான் ஆரம்பிக்கிறது? பகவன் நாராயணாபிமதானுரூப, பகவன் நாராயணனுக்கு அபிமத ரொம்ப விருப்பமான, அனுரூப அவனுக்கு ரொம்ப ஏற்றதான, ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சது, அதே மாதிரி வெல் சூட்டட் டு ஹிம் அஸ் வெல். என்னது பிடிச்சது, என்னது சூட்டட் அப்படின்னாக்க அவளுடைய தாயாருடைய ஸ்வரூப ரூப, அவளுடைய ஸ்வரூபம் அவளுடைய ரூபம் குண விபவங்கள் குணங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்ரீ நாராயணா ஹேஸ் த 6 கல்யாண குணாஸ். என பகவான் ஆரம்பிக்கிறார். பகவான்னாலே பகவ ஈச் ஆஃப் தம் ஸ்டாண்ட் ஃபார் 2 குணாஸ். அந்த ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகன்னு சொல்வாளே அந்த 6 குணங்கள் இது. அந்த 6 குணங்கள் அவங்ககிட்ட இருக்கு. அப்புறம் அந்த டியர் அண்ட் அப்ரோப்ரியேட் டு ஹிம் ஆர் ஹர் ஸ்வரூபம், அவளுடைய திருமேனி, அவளுடைய குணங்கள், அவளுடைய விபூதிகள், அவளுடைய கிரேட்னஸ், அவளுடைய ரூலர்ஷிப், அவளுடைய சௌஷீல்யம், லிமிட்லெஸ் கிரேட்னஸ், கவுண்ட்லெஸ் கலெக்ஷன் ஆஃப் கல்யாண குணாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். ஸோ அதுலேயே முதலே சொல்றார் அபிமத அனுரூப அப்படிங்கிற மாதிரி, பிடிச்ச அவளுக்கு இவனுக்கு எக்ஸாக்ட்லி சூட்டடாக இருக்கிறவள் அவள் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஏற்கனவே திருவாய்மொழியிலையும் நம்ம பார்த்தோம். அது நம்ம கடைசி 10வது அந்த 10வது திருமொழி, இந்த முனியே நான்முகனே அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதுல வந்து மோட்சம் கிடைச்சிருத்துன்னு சொல்றாரு. அந்த பதிகத்துல வந்து சொல்றார், உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா, உனக்கு ஏற்கும் உனக்கு சூட்டபிளாக இருக்கின்ற கோல அழகான மலர் பாவைக்கு, இந்த தாமரை மலர் மேல் இருக்கின்ற பெண்ணான அந்த ஸ்ரீதேவிக்கு அன்பனாக வல்லபனாக இருப்பவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சதுஸ்லோகிலையும் வந்து ரொம்ப அழகா சொல்றார் அவர். சதுஸ்லோகில இதே சுவாமி ஆள வந்தார் வந்து 4வது ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்க, நீ எல்லா விதத்துலயும் அவனை என்ன இருக்க பிடிச்சுட்டு இருக்க, அவனுக்கு என்னெல்லாம் பண்றான், அவனுக்கு எக்ஸாக்ட்லி மேட்ச்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்ன சொல்றாருனாக்க, இந்த 4 லைன்ல பார்த்தேன்னாக்க முதல் லைன்ல வந்து எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்றார். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேய. இங்க ரூபம்னு சொல்றது அவனுடைய ஸ்வரூபத்தை சொல்றாரு. அதாவது அவனுக்கு வந்து சாந்தம்ங்கிறது குணம் இருக்கு, அனந்தம் அப்படிங்கிற குணம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அது வந்து இந்த pervades and rules the 2 விபூதிஸ், நித்திய விபூதி அண்ட் லீலா விபூதி. அவன் வந்து சுப்ரீம் ஆளவன். இப்படிப்பட்ட இந்த திவ்ய ஆத்ம ஸ்வரூபம் இருக்கே இந்த ஹரி வந்து, அது வந்து இந்த உபனிஷத்துகள் சொல்லியிருக்கிற அந்த பிரம்மன் அப்படிங்கிற அதே தான் அது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் உடையவன் அவன் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை சொல்லிட்டு கடைசி லைன்ல சொல்ல போறார். இந்த ஸ்வரூப ரூபம் அதே மாதிரி விபவங்கள் அவதாரங்கள் எல்லாத்துலயும் அவனுக்கு சூட்டடாக இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். ஸோ ஸ்வரூபத்தை இந்த லைன்ல சொல்றார். எம்பெருமானுடைய ரூபமான திருமேனியை சொல்றார். எம்பெருமான் விபவ அவதாரங்கள்ல பண்ற விஷயங்கள் அதுக்கெல்லாம் கூட நீ இவளுக்கு அதுல அவனுக்கு சூட்டடாக இருக்கே அப்படின்னு எல்லாத்தையுமா சேர்த்து 4வது லைன்ல சொல்றார். ஸோ 4வது லைன்ல வந்து நான் ஏற்கனவே மேலே சொல்லி இருக்கிற ஸ்வரூபம், மேலே சொல்லி இருக்கிற ரூபம், மேலே சொல்லி இருக்கிற இந்த விபவ அவதாரங்கள்ல அவன் பண்ற செயல்கள், விளையாட்டுக்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் நீ வந்து அவன் கூட இன்னும் இருக்க பிடிச்சுட்டு இருக்க. நீ வந்து அவன் என்னெல்லாம் பண்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம்
ரூபம் யதத்யத்புதம் அப்படின்னு சொல்றார். அதாவது அவனுக்கு வந்து தன்னுடைய ஸ்வரூபத்தை விட அவனுக்கு தன்னுடைய ரூபம் ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு. என்னாக்க அவனுடைய ரூபம் வந்து அடியார்களுக்கு பிடிச்சது இல்லையா, அவனுடைய திருமேனி அழகு வந்து அவனுக்கு அது அடியார்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது அதனால வந்து அவனுக்கும் பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர், விச் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் வண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி. அத மாதிரி beyond that, with whatever other and all திருமேனிஸ் he performs his leelas, வியூக நிலையிலும் இருந்தாலும் சரி, விபவ நிலைகள் இருந்தாலும் சரி, அது வந்து அதுல வந்து அதுலயும் சரி இவள் வந்து மேட்ச்டா இருக்க போறார். 4வது லைன்ல சொல்றார், ஆஹு ஸ்வைரனுரூப ரூப விபவைஹி அப்படின்னு எல்லாரும் பெரியவா சொல்றார். இந்த பிரமாணங்கள் சொல்றது நீ எல்லாத்துலயும் மேட்ச்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்வரூபம், சூட்டபிள் ரூபம், ஸ்வரூபம் எல்லாம் வச்சுட்டு இருக்க. ஆஹு ஸ்வை அனுரூப அதுக்கு ஏற்றதான ரூப விபவைஹி காடோபகூடானிதய. You are காடோபகூடானிதயனாக்க அதாவது you are firmly tied or connected to these ரூபம்ஸ் and ஸ்வரூபம்ஸ் and விபவ அவதாரம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த விதத்துல வந்து எல்லா விதத்திலும் இவனுக்கு ஏத்தவளவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த விலாச சேஷ்டிதைங்கிறது அதாவது நீ என்ன அவனெல்லாம் விளையாட்டுகள் பண்றானோ அந்த விளையாட்டுகள் சேஷ்டிதைகளுக்கு ஈக்குவலாக இவளும் பண்றாள் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு அனுசரிச்சுட்டு இவள் பண்றாள் அப்படிங்கிறது. இதை வந்து தசாவதாரத்துல வந்து சுவாமி தேசிகன் வந்து முதல் ஸ்லோகத்திலே சொல்றாள். அவள் இந்த 10 அவதாரங்களை எடுத்துட்டவனை வந்து அவன் நம்மளை காப்பாற்றட்டும் அப்படிங்கிற தேவோன சுபமாத்த நோத்துன்னு ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அதுல வந்து சொல்றச்சே தாயாரை பத்தியும் சொல்றார். யத்பாவேஷு என்னென்ன அவதாரங்களில் ப்ருதக் விதேஷு அனுகுணான் வெவ்வேறு விதமான அவதாரங்களில் அனுகுணானது ஏற்றதாக பாவான் ஸ்வயம் பிப்ரதேயே அதுக்கேற்ற மாதிரி பாவங்களை தானும் எடுத்துக்கிறாள் அவள். யதர்மைரிக தர்மிணி விஹரதே அவனுடைய தர்மங்களுக்கு அனுசரிச்சுன்ற அதுக்கு ஏற்ற தர்மங்களையும் அவ பண்ணிட்டு இருக்காள் அவள் அப்படிங்கிற மாதிரி. நானா கிருதேர் நாயிகா இந்த நாயிகாவான இந்த ரங்கநாச்சியார் வந்து பண்றாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார் அவர். சரியா? ஸோ அந்த லாஸ்ட் 2 ஸ்லோகங்கள் வந்து இந்த தாயாரை பத்தி சொன்னது. இந்த தாயார் இப்படிப்பட்ட தாயாருடன் சேர்ந்து இருக்கிற உன்னை நான் 46வது ஸ்லோகத்துல வந்து நான் கேட்க போறேன் அவங்ககிட்ட வந்து உன்னை நான் எப்போ நான் குஷிப்படுத்த போறேன்னு என்னுடைய கைங்கரியத்தால. லெட்ஸ் வெயிட் ஃபார் த 46 ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இப்போ திரும்ப வந்து இப்போ வந்து அடுத்து மற்றவாளை பத்தி பரமபதத்தில் இருக்கிற அந்த நித்திய சூரியர்களை பத்தி சொல்ல போறார். ஸோ அதுல வந்து முதல்ல ஆதிசேஷனை பத்தி சொல்ல போறார். அப்புறம் வந்து பின்னாடி வந்து இந்த கருட ஆழ்வாரை பத்தி, விஸ்வக்சேனர் பத்தி அந்த மாதிரிலாம் சொல்ல போறார் அவர். ஸோ சொல்றச்சே வந்து என்ன சொல்றாருனாக்க இந்த சேஷனாகம். ஸோ 2 ஸ்லோகங்கள்ல வரப்போறது ஆதிசேஷன் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்றாருனாக்கா அந்த சேஷநாகத்து மேல நீர் வந்து அமர்ந்திருக்கேறவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அவளுடன் அமர்ந்தா இந்த நான் ஏற்கனவே இவ்வளவு வைபவம் சொல்லியிருக்கேன் கடைசி 2 ஸ்லோகத்துல தாயாரை பத்தி. அந்த தாயாரோட சேர்ந்து இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற நாகத்து மேல நான் உட்கார்ந்து இருக்கேனே. அந்த ஆதிசேஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் வந்து ஞானத்துக்கும் சரி ஒசந்த ஞானம், ஸோ அதாவது ரொம்ப ஒரு ஒசந்த சுப்பீரியர் நாலேஜ் அதுக்கும் சரி, பலத்துக்கும் சரி அவன் வந்து ஒரு பியர்லெஸ் அபோர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ ஹீ இஸ் அ பியர்லெஸ் அபோர்ட் ஃபார் த சுப்ரீம் நாலேஜ் அண்ட் சுப்ரீம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி, பலம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்டவன் ஆதிசேஷன். அவன் மேல நீயும் நீ தாயார் கூட உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னாக்க உலகத்தே தாங்கிறவா வந்து எம்பெருமானும் தாயாரும், அந்த உலகத்தை தாங்கிறவாளை இவன் தாங்கிட்டு இருக்கான். ஸோ அதை விட அவனுக்கு அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு வேற என்ன டெஸ்டிமோனி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அது அப்போ அது மொத்தம் இல்லை, அவனோட மணிகள் நிறைந்த படங்கள், அவனுடைய ஹூட்ஸ் இருக்கே, படங்கள்னாக்க ஹூட் அப்படிங்கிற மாதிரி, அவனுடைய இந்த ஹூட்ஸ்ல வந்து மணிகள் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். மணிகள் இருக்கும். அதுலேருந்து வர்ற அந்த ஒளி இருக்கே, அந்த லைட் இருக்கே, அந்த ஒளி மண்டலத்தால் அந்த வட்டமான அந்த மண்டலத்தினால ஜுவலிக்கும் வயருடையோன் அது வந்து
அந்த அந்த மணிகள் வந்து அவனுடைய லேப்பை இல்லுமினேட் பண்ணுறது, இந்த ஆதிசேஷனுடைய லேப்பையே இல்லுமினேட் பண்ணுறது. அதனால அவனுடைய வயிறு வந்து ஜொலிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜொலிக்கிற அந்த வயிறு மேலே வந்து அந்த வைகுந்தத்தில் நீ அமர்ந்துன்னு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் வந்து நீயும் தாயாரோட உட்கார்ந்துன்னு இருக்க நீ அப்படிப்பட்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ ஆதிசேஷனுடைய வைபவத்தை சொல்கிறார். முக்கியமான ஆதிசேஷன் மேலே நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்துருக்கேள், அது பரமபதத்தில். அதில் வந்து ஞானத்துக்கும் பலத்துக்கும், அதுவும் வசந்த ஞானத்துக்கும் பலத்துக்கும் அவனுக்கு ஈக்குவலாக ஒத்துருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் அவனோட மணிகள் நிறைஞ்சிருக்கிற படங்கள்னால அவனுடைய லேப்பை வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல்லி இல்லுமினேட்டட். அந்த இல்லுமினேட்டட் ஏரியாவில் வைகுந்தத்தில் நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்துருக்கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சொல்கிறாங்க தயா சகாசீனம் அனந்த போகினி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தயா சக ஆசீனம். தயான்னு சொல்றது தாயாரை பத்தி சொல்றார். இப்படிப்பட்ட தாயாருடன், I've described தாயார் in two different slokams in the previous 2 slokams. அப்படிப்பட்ட தயா அவளுடன், தயா சக அவளுடன், ஆசீனம் ஆசீனம் வந்து நீ அமர்ந்திருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி, ஆசீனம் அமர்ந்திருக்கும் உன்னை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி அவளுடன் அமர்ந்திருக்கும் உன்னை அப்படிங்கிற இந்த 2ஆம் வேற்றுமை எங்கே வருது பாருங்கோ. தயாசக ஆசீனம் அனந்த போகினி. அப்படி நீ அவள் கூட அனந்த போகினி. அனந்தன்கிறது அந்த ஆதிசேஷனுடைய பேர். அது இந்த அனந்தன்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறதுக்கு நம்ம வியாக்கியானத்தில் பார்க்கலாம். இந்த அனந்த போகினி, போகினிங்கிறது இந்த பாம்பு அப்படிங்கிறத சொல்றது. அனந்தன் என்னும் பெயருடைய அந்த பாம்பு மேல தயாசக அவளுடன் ஆசினே அமர்ந்திருக்கும் உன்னை அப்படின்னு சொல்றார். அது வந்து 46வது ஸ்லோகத்துக்கு அதோட போகிறது. அது பிரகிருஷ்ட விஜான பல ஏக தாமனி. ஸோ விஜானனாக்க நாலெட்ஜ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிரகிருஷ்ட விஜான அப்படின்னாக்க த சுப்பீரியர் நாலெட்ஜ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி பலனாக்க ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பிரகிருஷ்ட அப்படிங்கிற ஆட்ஜெக்டிவ் வந்து இட் கேன் கோ வித் பல as well. ஸோ சுப்பீரியர் நாலெட்ஜ் அண்ட் சுப்பீரியர் ஸ்ட்ரென்த், அதுக்கெல்லாம் வந்து அவன் ஏகதாமனி. அவன் வந்து ஏகனா ஒன்றுன்னு அர்த்தம். பட் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பாசுரங்கள்லையும் சரி, அதாவது திவ்ய பிரபந்தங்கள்லையும் சரி, ஓர்னாக்க அது டசன்ட் சிம்பிளி மீன் ஒன்று அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. இது வந்து த ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி, அதாவது மேட்ச்லெஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஏகதாமனினாக்க ஒரு மேட்ச்லெஸ் அபோர்டு அப்படிங்கிற மாதிரி, மேட்ச்லெஸ் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வசந்த ஞானத்துக்கும் வசந்த பலத்துக்கும் ஒரு ஒப்பற்ற இருப்பிடமாக இருப்பவன் அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அப்புறம் அவனுடைய பணாமணி விராத அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த அவனுடைய பணாமணி, அதனுடைய படங்கள்ல உள்ள மணிகள் இருக்க அந்த வரிசைகள்னால, அந்த குரூப்ஸ்னால, மயூக மண்டல அந்த சர்க்கிள் ஆஃப் ரேஸ் உண்டு, அதுலேருந்து வர்ற ஒளிமண்டலம்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த மணிலேருந்து வர ஒளி மண்டலத்தினால, ஸோ அத பிரகாசமான உதர, அதனால் பிரகாசமானங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரி இருக்குல்ல, அதனால் பிரகாசமான அந்த உதரம், அவனுடைய வயிறு, அவனுடைய லேப் இருக்கே, அந்த அதில் வந்து திவ்ய தாமனி, அதை வந்து அப்படி வைகுந்தத்தில் நீ அமர்ந்திருக்கிற உன்னை திவ்ய தாமனிங்கிறது வைகுந்தம் அப்படிங்கிற மாதிரி, த டிவைன் ஹோம் அப்படிங்கிற மாதிரி, டிவைன் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திவ்ய தாமனின்னு சொல்லப்படுற அந்த வைகுந்தத்தில் அந்த மாதிரி இந்த ஆதிசேஷன் இருக்கான். அவனுடைய பணாமணி விராத்த, அவனுடைய படங்கள்ல உள்ள மணிகளுடைய வரிசைகள் வந்து தே கிரியேட் அ மயூக மண்டல, ஸோ ஒளி மண்டலத்தை கிரியேட் பண்றது. அந்த ஒளிமண்டலம் வந்து அவனுடைய உதரத்துல, அவனுடைய வயத்துல, அவனுடைய லேப்ல விழுறது. அது பிரகாசமான உதரம், அதனால பிரகாசம் அடைந்த அவனுடைய மடி இருக்கே, அந்த மடியில வந்து பரமபதத்துல திவ்ய தாமனி, பரமபதம்னு சொல்லப்படுற அந்த வைகுண்டத்துல தயாசக ஆசீனம், தாயாருடன் உட்கார்ந்திருக்கும் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? தயாசக ஆசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைக தாமனி பணாமணி விராதய மயூகமண்டலயம் பிரகாசமானோதர திவ்ய தாமனி.
ஸோ ஆதிசேஷனுடைய வைபவத்தை முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், ரெண்டாவது ஸ்லோகத்தையும் சொல்ல போகிறார் அவர். ஸோ அவன் வந்து அனந்தன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னாக்க ரெண்டு விதங்கள் அவனுக்கு அனந்தன்கிறது. அனந்தன்னா என்ன அர்த்தம்? அந்தமே இல்லாதவன், என் முடிவே கிடையாதவன் அப்படிங்கிற அர்த்தம் அது. அதில் வந்து விஷ்ணு புராணத்தில் அதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று கொடுத்துருக்கா. விஷ்ணு புராணத்தை என்ன சொல்கிறதுனாக்க, இப்போ நம்ம வந்து எம்பெருமானுடைய பெருமையை வந்து ஒத்தராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் நம்ம. அதுபடி உபனிஷத்துகள்லையும் சொல்லியிருக்கு. அது மாதிரி வந்து இந்த அனந்தன் இருக்கானே, அவனுடைய குணங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னாக்க ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கந்தர்வர்களும் சரி, அப்சரஸ்களும் சரி, சித்தர்களும் சரி, கிண்ணறர்களும் சரி, இந்த ஆதிசேஷன் மாதிரி மற்ற பெரிய பாம்புகளும் சரி, அவளால் வந்து அவனுடைய குணங்களை சொல்ல ஆரம்பித்தாள்னாக்க they will not reach the end of his virtues. குணங்களை சொல்ல ஆரம்பித்தாள்னாக்கா அதனோட முடிவை அவள் ரீச் பண்ணவே மாட்டா. அதனால் அவனுக்கு அனந்தன் அப்படிங்கிற மாதிரி பேர் அப்படிங்கிற மாதிரி. சித்தாக கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், சித்தர்கள் வாழாலும் சரி, கிண்ணற மகோரக கிண்ணறர்களாலும் சரி, மற்ற பெரிய பாம்புகளாலும் சரி, நாந்தம் குணானாம் கச்சந்தி. ஸோ குணானாம், இந்த குணங்களுக்கு வந்து அந்தம் இருக்க, முடிவுகள் வந்து ந கச்சந்தி, அவளால் போக முடியாது. தேனானந்தோயம் உச்சதே, அதனால தான் அனந்தன் அப்படின்னு சொல்லப்படுகிறான் அப்படிங்கிற மாதிரி. அவனுடைய குணங்களை சொல்ல முடியாது, அதனால அனந்தனை சொல்லப்படுறான் அப்படின்னு. இன்னொரு வியாக்கியானம் என்னன்னாக்கா, அவனை வந்து கைங்கரியம் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவன் வந்து எல்லை இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி. எல்லை இல்லாத கைங்கரிப்பா. உங்களுக்கு கைங்கரியம்னால யார் இந்த பேர் வருது? டிக்ஷனரியில் கைங்கரியங்கிற வார்த்தையை பார்த்தேன்னாக்கா அதில் ஆதிசேஷனுடைய படம் தான் போட்டிருக்கும். அதில் படங்கிறது பன்னாக இருக்குது. அவன் ஆதிசேஷனுடைய படம் தான் போட்டிருக்கும் அது. ஏன்னா அந்த அளவுக்கு இட்ஸ் அ டிஃபைனிங் எக்ஸாம்பிள் ஆஃப் கைங்கரியம்ங்கிறது ஆதிசேஷன் தான் அது. அதை வந்து அடுத்த ஸ்லோகத்துலையும் சொல்ல போகிறார். நின்றால் குடையாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அவர். ஸோ அதனால் அவன் வந்து இந்த கைங்கரியம்ங்கிறதுக்கு வந்து அவன் முடிவில்லாத இது கைங்கரிய கிங்கரனாக இருக்கிறதுனால அவனுக்கு அனந்தன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு. இந்த ஞானம் அப்படிங்கிறது ஆதிசேஷன் சுவாமி எதுக்கு சுவாமி இவர் ரொம்ப வசந்த ஞானம்னு சொல்றாளே, என்ன காரணத்துக்காக வேண்டினாக்க, இந்த அஸ்ட்ராலஜி இருக்க ஜோதிஷ சாஸ்திரத்தை வந்து விச் இஸ் ஒன் ஆஃப் த 6 வேத அங்கங்கள்னு சொல்லப்படுற 6 வேத அங்கங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. அது வந்து உலகத்துக்கு ஆதிசேஷன் தான் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுல வந்து 3 பாட்டுகள் இருக்கு. ஹாரோஸ்கோப்பை உண்டாக்குறது, அப்புறம் ஃபியூச்சர், அதை வச்சு இந்த ஃபியூச்சர் சொல்றது அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி பஞ்சாங்கம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒன்று. அந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று அஸ்ட்ரானமி ரிலேட்டட் விஷயங்கள், நட்சத்திரங்களை எப்படி இது பண்ணலாம், அது எது எங்கே இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள், எப்படி மூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இதை வந்து என்ன சொல்கிறாக்கா, இந்த வந்து த்ரிஸ்கந்த ஜோதிஷம் அப்படின்பா. த்ரிஸ்கந்த ஜோதிஷம், இந்த 3 பாகங்களுடைய ஜோதிஷம் இருக்கே, அது வந்து ஆதிசேஷன் கிட்ட தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பலம் அப்படி சுவாமி இந்த பிரகிருஷ்ட விஜான, ரொம்ப வசந்த ஞானம். ஸோ அந்த ஞானம் வந்து மேபி இட் கம்ஸ் அபவுட் பிகாஸ் ஆஃப் திஸ். அவன் இந்த ஜோதிஷ சாஸ்திரம்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுனால பிரகிருஷ்ட பலங்கிறது என்னத்தினால வருதுன்னாக்கா, அவன் வந்து இ சப்போர்ட்ஸ் த வேர்ல்ட். அது என்ன, அதாவது முதல்காரி அடியன்னு சொன்ன மாதிரி, இந்த எம்பெருமான் தாயார் உலகத்தை தாங்கிறவா, அவளை தாங்கிறவன், அதனால இவனுக்கு நிச்சயமா பலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று வந்து விஷ்ணு புராணத்தில் வந்து இந்த செக்ஷன் 2.5 பார்த்தேன்னாக்க, அவன் வந்து உலகத்தையே அவன் தான் தாங்குறான். அது மாத்திரமல்ல, அவன் வந்து இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் பாதாள உலகங்களுக்கும் அவன் தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. let me just read the translation of some of the verses அப்படிங்கிற மாதிரி. சேஷா, ஆதிசேஷா bears the entire world upon his head, and he is the foundation on which the 7 patalas rest. The 7 பாதாள உலகங்களுக்கு ஃபவுண்டேஷன் அவன் தான். His power, his glory, his form, his nature cannot be described, cannot be comprehended by the gods themselves. தேவர்களாலே அவன் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. Who shall recount his might, who wears this whole earth like a garland of flowers, tinged of a purple dye by the radiance of the jewels of his crest. உத்தராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் வந்து when Ananta, his eyes rolling with intoxication, yawns, அவன் கொட்டாவி விட்டான்னாக்க, then earth will with all her forests and mountains and seas and rivers, அதுவே ட்ரம்பிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. and it goes on and on. அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு வந்து பலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோ சக்தி இருக்கு. வெறும்ன கொட்டாவி விட்டாலே உலகமே நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாவா.
அதனால் அவனுக்கு பலம் நிறைய இருக்குங்கிறது நமக்கு இதுலேருந்து கிளியராக தெரியுது. அப்புறம் வந்து இந்த அவன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, திவ்ய தம்பதிகள் சப்போர்ட் த வேர்ல்டு, ஆதிசேஷா சப்போர்ட்ஸ் த மான் இஸ் பாடி அப்படிங்கிற மாதிரி. இந்த ரங்கராஜ ஸ்தவத்துலேயும் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் வந்து, அதாவது இந்த ரங்கராஜ இந்த ஆதிசேஷன் மேலே தாயாரும் அந்த எம்பெருமானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறத வந்து ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார். அழகாக எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருனாக்க, அது வந்து அந்த அந்த ஆதிசேஷன் மேலே ஒரு சிந்தாமணி மாதிரி எம்பெருமான் இருக்கானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஒரு சிந்தாமணி மாதிரி அவன் இருக்கான், அவன் பக்கத்துல மேபி ஒரு ஷண்பக பூ மாதிரியோனுவோ தாயார் உட்கார்ந்துன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த தாயாருடைய ஸ்தனம் இருக்கே, அவளுடைய பூசத்துல வந்து அது அவன் அந்த அதுல ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி, அதுல ஒரு பூஷணம் மாதிரி எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமான்கிறவன் அவன் ஒரு மணி மாதிரி ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கான், அதுவும் அது ஆதிசேஷன் மேல இருக்கான். அதுவும் எப்படின்னாக்கா தாயாருடைய ஸ்தனத்துல ஒரு தெரிகிற ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றாரு ரங்கராஜஸ்தவத்துல. இந்த 1-8 அப்படிங்கிற மாதிரி அதுல உள்ள ஸ்லோகத்துல சொல்றாரு அவர். இது எப்படின்னாக்க வாட் டஸ் தட் மீன் சுவாமி? தாயாருடைய ஸ்தனத்துல இருக்கிற ஆபரணம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, அதுக்கு திருப்பாவையிலேருந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். கொத்தலர் பூங்குழல் நகப்பின்னை கொங்கை வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், நப்பின்னை பிராட்டியோட ஸ்தனத்து மேல தன்னுடைய திருமார்பை வச்சுட்டு இருந்தானே, அந்த தன்னுடைய திருமுடியை வச்சுட்டு இருந்தானே. ஸோ வைத்து கிடந்த மலர் மார்பா திருமுடியை வச்சுட்டு இருந்தானே. ஸோ அந்த திருமுடி வந்து அதுவே ஒரு மணி மாதிரி, அதுவே ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ நப்பின்னையோட ஸ்தனத்துக்கு இந்த கிருஷ்ணனுடைய திருமுடி வந்து ஒரு ஆபரணம் மாதிரி. அதே மாதிரி பரமபதத்தில் இருக்கச்சே ஸ்ரீதேவியோடைய ஸ்தனத்துக்கு ஆபரணமாக இருக்கிறது இவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார். ஸோ அந்த ஆபரணத்தை, ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் த ரேடியன்ட் ஆர்னமெண்ட் ஆஃப் காடஸ் லக்ஷ்மிஸ் பூசம். அந்த லார்ட் வந்து reclines in ஸ்ரீரங்கம். He's like a சிந்தாமணி gem shining on the lap of Ananta அப்படிங்கிற மாதிரி. சிந்தாமணிங்கிற மாதிரி அந்த ஜோதி கிமபி அமினாம் அப்படிங்கிற மாதிரி வருமே, அது சிந்தாரத்னம் அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகத்திலையும் சரி மற்ற உலகங்கள்லையும் சரி அது வந்து வேணுங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த சிந்தாமணி அவன். அதை வந்து ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். பெரிய திருமடலில் வந்து உங்களுக்கு சிறிய திருமடல் நம்ம பார்த்துருக்கோம் உபன்யாசத்தில். இதுவும் திருமங்கையாழ்வார் சாதிச்சது இந்த பெரிய திருமடல் அப்படிங்கிறது. ஸோ அந்த நாயிகா பாவத்தில் இருக்கார் அந்த பரகால நாயகி. நாயிகா எவ்வளோ அழகாக ஆரம்பிக்கிறார், மன்னிய பல்ஸ் ஆரம்பிக்கிறச்சே அந்த ஆதிசேஷன் மேல எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். மன்னிய பல் பொறிசேராயிரவாய் வாழறவின், 1000 வாய் உடையவன் அந்த ஆதிசேஷன். அவனுடைய வாள் அரவு ரொம்ப ஷைனிங், அந்த பாம்பு அவன். மன்னிய பல் பொறிசேர், நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும் அவன்கிட்ட. பல் பொறிசேர் 1000 வாய் வாழறவன், அப்படிப்பட்ட பாம்பினுடைய சென்னிமணி குடுமி தெய்வ சுடர் நடுவுள். சென்னிமணி, அவனுடைய முடியில உள்ள மணிகள் வந்து அதனுடைய அந்த உச்சியில வந்து தெய்வ சுடர், தே கிரியேட் அ டிவைன் பிரில்லியன்ஸ். அது அவனுடைய லேப்ல அந்த சுடர் நடுவுல வந்து மன்னியனாக தனை மேல் ஓர் மாமலை போல், அதுல வந்து மன்னிய நாகத்து அணை மேல், அந்த நாகம் அப்படிங்கிற அந்த அணை படுக்கை இருக்கே, அதுல வந்து ஒரு மாமலை போல் பெரிய மலை மாதிரி எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு அவர். ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன் அது பெரிய திருமடல். தட்ஸ் ஹவ் இட் பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து இன்னொரு ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் வந்து இன்னொரு அழகா டிஸ்கிரைப் பண்றாரு அவர். அதாவது ஆதிசேஷனை பத்தி சொல்லனாக்க சொல்லிண்டே போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவன் எம்பெருமானை வந்து அப்படி ஜென்டலா ராக் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். எம்பெருமானை வந்து அதாவது என்ன சொல்றாருனாக்க, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருனாக்க, he is resplendent in the canopy of his hoods. அந்த அவனுடைய படங்கள்ல இருக்கிற மணிகள் வந்து ரொம்ப ஜொலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அந்த அது வந்து has a row of gems on the hood. அப்புறம் வந்து like a garland, அதாவது மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறின்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தைங்கிறது வந்து
எப்படி இருக்கணும்னாக்கா மெத்தன்ற பஞ்சசயனம் 5 குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாது. அந்த 5 குணங்களை உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த 5 குணங்களையும் உடையவன் அப்படிங்கிறது அடுத்ததுல வரப்போகிறது. அது மென்ஷன். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட எல்லா விதமான குணங்களையும் உடையவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் அ கார்லண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் லைக் ஜாஸ்மின், அவனுக்கு அழகு இருக்கு, அவனுக்கு மென்மை இருக்கு, அவனுக்கு அந்த வாசனை இருக்கு. இப்படிப்பட்ட அந்த பாம்பினுடைய மேனியில அவனுக்கு பெரிய ஒரு தனம் இருக்கு. அந்த ஆதிசேஷனுடைய மடியில ரொம்ப பெரிய ஒரு தனம் ஒன்று இருக்கு. என்னன்னாக்கா அந்த ரிக்ளைனிங் லார்ட் ரங்கநாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ரங்கநாதன் தன்னுடைய மடியில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால he is overjoyed at supporting எம்பெருமான் ceaselessly. விடாமல் எம்பெருமான தன் மடியில தாங்கின்னு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது அதனால திருமேனியில ரொம்ப அது அவனுடைய மூச்சு சின்ன அழகான சாஃப்ட் மூச்சு, ரொம்ப ஸ்லோ மூச்சு. அது எப்படி இருக்குன்னாக்க திருமேனி அந்த மூச்சுனால திருமேனி ஸ்விங் ஸ்லோலி from a slow and steady breath like a swing. எம்பெருமானுக்கு ஒரு டோலாட்டம் போடன மாதிரி, டோலிக்கான்னு சொல்றாரு பாருங்க, டோலிக்கா ஒரு டோலாட்டம் மாதிரி, ஒரு ஊஞ்சலாட்டம் மாதிரி அவன் பண்றான். நம்ம we the worshipping ones take refuge in him. அப்படிப்பட்ட ஆதிசேஷன் கிட்ட நம்ம அவனை ஆசிரியிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் முதல்ல பெருமாள் திருமொழியில அந்த ரங்கநாதனை எப்ப பார்க்க போறேன்னு சொல்ற அந்த திருமொழி இருக்கே, அந்த அதுல என்ன சொல்றாரு, இருளிரிய சுடர்மணிகளை மைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவணங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி அப்படிங்கிற மாதிரி. அதாவது இட்ஸ் ஃபோர்ஹெட், அவனுடைய திருமுடி இருக்கே, அவனுடைய படங்கள் with darkness dispelling splendid gems situated, இருளிரிய டார்க்னஸை இருட்டெல்லாம் போக்குற அந்த மாதிரியான மணிகள் இருக்கு. அதே மாதிரி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த 1000 தலைகள் வச்சுருக்கான having a glorious mark and 1000 beautiful hoods, 1000 படங்கள் வச்சுருக்கான். அரவரச பெருஞ்சோதி, the king of serpents, அனந்தன் என்னும் பெருஞ்சோதி is a great one of great splendor called அனந்தன். அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி, splendid from ornaments. அப்படிப்பட்டவன் மேல ரிக்ளைனிங் ஆன் தட் glorious white bed அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதனை டிஸ்கிரைப் பண்றார் அவர். வைகுண்ட கத்தியத்திலையும் வைகுண்டத்தை டிஸ்கிரைப் பண்றச்சே மத்தியே திவ்ய புஷ்ப சஞ்சன விசித்திரதேய, அதாவது அங்கே போன நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கும். அது தேர், அதாவது in the middle of all those divine loose flowers which form wonderful keeps. அதில் மகதி திவ்ய யோக பர்யங்கே, அங்கே on a giant and glorious divine throne or and bed. அதில் அனந்த போகினி, அதில் அந்த அனந்த போகினி, அனந்தன்னு சொல்லப்படுற அந்த பாம்பு இருக்கு. அதுக்கு மேலே அந்த எம்பெருமானும் தாயாரும் இருக்காருன்னு வைகுண்ட கத்தியத்தில் சாதிக்கிறார் அவர். சரியா? ஸோ அது இந்த அனந்தனுடைய அந்த அது வைபவம். அந்த அனந்தன் மேலே எம்பெருமானும் தாயாரும் அழகாக உட்கார்ந்துன்னு இருக்கிற அல்லது சயனிச்சுன்னு இருக்கிறத நிறைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காது. இன்னும் 40வது ஸ்லோகம் இது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடைசி ஸ்லோகம் அது. 40வது ஸ்லோகத்தில் இதை எப்படி முதல் திருவந்தாதியில் பொய்கை ஆழ்வார் இந்த மாதிரி சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு, என்ன மாதிரியான விதங்கள்லாம் எம்பெருமானுக்கு இந்த ஆதிசேஷன் ஒரு கைங்கரியம் பண்றான் அப்படிங்கிறத ஒரு பெரிய பட்டியல் போடுறார், ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போடுறார் அவர். எம்பெருமான் சென்றால் when he walks, அவன் ஒரு குடையாம், ஒரு குடை அம்ப்ரல்லா மாதிரி இருப்பான் அவன் அந்த ஆதிசேஷன். இருந்தால் சிங்காசனமாம், உட்கார்ந்தான்னாக்கா ஒரு த்ரோன் மாதிரி இருப்பான். நின்றாக எழுந்து நின்றாக்க மரவடியாம், இந்த பாதுகைன்னு சொல்லுவோமே அது மாதிரி இருப்பான். நீழ்கடலுள் என்றும் புனையாம், எப்போ இந்த பார்க்கடல்ல இருக்க எப்பவும் அதில் ஒரு ஃப்ளோட் மாதிரி இருப்பான் அவன். ஸோ தட் எம்பெருமான் கேன் ரெஸ்ட் ஆன் தட் ஃப்ளோட். மணி விளக்காம், அவன் தலையில இருக்கிற அந்த மணிகள்லாம் அது ஒரு விளக்கு மாதிரி இருக்குது. பூம்பட்டாம், பரிவட்டம் மாதிரி இருக்கு, அவனுடைய சாஃப்டா இருக்கு. அவனுக்கு தலையில கட்டிப்பாடல இந்த பரிவட்டம், அது மாதிரி அவன் தலையிலையும் அவனை கட்டிப்பா போல இருக்கு அந்த ஆதிசேஷனு. அதே மாதிரி புல்கும் அணையாம், புல்கும்னாக்கா அணைச்சிக்கிறது இது. ஸோ இந்த எம்ப்ரேஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஒரு தலாணி எப்படி சாஃப்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலாணியாக இருப்பானவன். திருமார்க்கு அரவு, திருமால்னு சொல்லப்படுற இந்த எம்பெருமானுக்கு இந்த அரவு பாம்புன்னு சொல்லப்படுற ஆதிசேஷன். இந்த மாதிரி so many different ways அவனுக்கு ஒரு கைங்கரியம் பண்றான்
பண்றான் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த முதல் திருவந்தாதி முதல் திருவந்தாதியில பொய்கை ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ. இது வந்து திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி இன்ஸ்பயர்ட் பை தட். அந்த பாசுரத்தினால அது என்ன சொல்றாருனாக்க, எம்பெருமானுக்கு வீடாக இருப்பவன், எம்பெருமானுக்கு படுக்கையாக பெட்டாக இருப்பவன், ஆசனம் உட்கார்ந்துக்கிறதுக்கு த்ரோன் அல்லது ஒரு சீட் மாதிரி இருப்பவன், எம்பெருமானுக்கு பாதுகையாக இருப்பவன், எம்பெருமானுக்கு பரிவட்டமாக இருப்பவன், அப்புறம் தல்லணை, இந்த புல்கும் தலையணை பில்லோ மாதிரி, பில்லோ நாட் நெசசரிலி ஃபார் த ஹெட் பட் சைடில் கூட போட்டுப்பாள், அது மாதிரி அது தலையணை, அது அப்படிப்பட்ட பில்லோவன் புல்கும் அணையாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மழை வெயில் குடை என்று, மழை வெயில் குடை, அதாவது குடை போத் ஃபார் மழை to protect him, எம்பெருமான் from மழை, and to protect him from வெயில் அப்படிங்கிற மாதிரி. வெயில்னாக்க இந்த ஹாட் சன் அப்படிங்கிற மாதிரி என்று பல ஆகி இந்த மாதிரி வெவ்வேறு விதங்கள் அவன் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி ஆகி தாசனாகி, அவன் தாசனாக இருக்கானவன் ஏற்கும் பல உருவால், இந்த மாதிரி அவன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அது டிஃப்ரெண்ட் இது ரோல்ஸ் வந்து பிளே பண்றதுனால சேஷன் என, அப்படி சேஷன் என்று பொருத்தமாக பெரியோர் சொல்ற. அதனால்தான் பெரியவர்கள் வந்து பொருத்தமா சொல்ற, அவனுக்கு அழகா பேர் வச்சிருக்கா சேஷன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு தாசனாக அடிமையாக இருந்துட்டு எம்பெருமானுக்கு எல்லா விதமான வகைகள்லையும் அவனுக்கு ஹெல்ப் பண்றானோ இல்லையோ, அப்படி பண்றவன், அதனால்தான் அவனுக்கு சேஷன் அப்படிங்கிற மாதிரியான பேர். இது சேஷனாலே டிஃபைனிங் எக்ஸாம்பிள் ஆஃப் சேஷன் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி. பல உருவால் சேஷன் என பொருத்தமாக பெரியோர் அப்படின்னு பொருத்தமா பெரியோர்கள் பேர் வச்சிருக்கா. அப்படிப்பட்ட பாம்புல வந்து இந்த தாயாருடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிற உன்னை நான் வந்து 46வது ஸ்லோகத்துல கேட்க போறேன். எப்ப சுவாமி அடியனுக்கு உண்மை வந்து சந்தோஷப்படுத்துற பாக்கியத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ நிவாச அப்படின்னாக்க வீடு, அபோர்டு அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமானுக்கு அபோர்டு அவன். ஷையானாக்க பெட் அப்படிங்கிற மாதிரி. ஆசனாக்க சீட் அப்படிங்கிற மாதிரி. பாதுகாங்கிறது ஃபுட்வேர். அப்புறம் அம்சுகனாக்க இந்த பரிவட்டம்னு சொல்லப்படுற இந்த ஹெட் வெஸ்ட்மெண்ட் அது. அப்போ அது வந்து உபதானங்கிறது பிலோ அப்படிங்கிற மாதிரி. இந்த புல்கும் அணையாம்னு சொல்றாரு அது. அப்புறம் வருஷனாக்க மழை. ஸோ வருஷ வாரண மழைக்கு ஒரு குடை. அதே மாதிரி ஆதப வாரண, அது மாதிரி வெயிலுக்கு ஒரு குடை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஆதிபீகி, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களாக ஆகி. ஸோ அப்புறம் ஷரீர பேதை தவ சேஷதாம் கதைகி, ஷரீர பேதைகி, இப்படிப்பட்ட விதவிதமான உருவங்கள் எடுத்துக்கிறதுனால, இப்படி விதவிதமான ரோல்ஸ் பிளே பண்றதுனால தவ சேஷதாம் கதைகி, உனக்கு சேஷனாக ஆகி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதனால உனக்கு வந்து அடிமையாக தாசனாக ஆகி, உன்னுடைய சேஷனாக ஆகி, தவ சேஷதாம் கதைகி, உன்னுடைய சேஷத்துவத்தை அடைந்தவனாக அப்படிங்கிற மாதிரி. தவ உன்னுடைய சேஷத்துவத்தை கதைகி அடைந்தவனாக அவன் வந்து என்ன பண்றான். ஸோ யதோ உச்சிதம் யாரு வந்து உச்சிதமாக உச்சிதமாக சேஷ இதி சேஷன் என்று ஈரித்தே ஜனைகி சொல்லப்படுகிறான் ஜனங்களால் அப்படிங்கிற மாதிரி. ஜனங்களால்ங்கிறது வந்து நாட் நார்மல் பீப்புள் லைக் அடியே அந்த மாதிரி இல்லை, அது பெரியவர்கள்னால அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். ஜனைகி பெரியவர்கள் வந்து அவனை சேஷன் அழகா பேர் வச்சிருக்கா. ஏன்னா இவனை மாதிரி சேஷன் வந்து உலகத்திலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். நிவாசனம் பாதுகாம் சுகோம் பதான வர்ஷாதபம் வாரணாதிபிஹேயம் ஷரீர பேதைஸ்தவ சேஷதாம் கதையம் யதோச்சிதம் சேஷம் இதிரிதே ஜனைஹி. ஸோ அந்த எக்ஸாக்ட்லி இந்த முதல் திருவந்தாதியோட பாசுரத்தை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். இப்படி எல்லா விதங்கள்லையும் அவனை வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றான் அவன் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து வியாக்கியானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரகலாதன் வந்து எல்லா சாதுக்களும் வந்து அவனை ஒரு மாடலாக யூஸ் பண்றாவா.
அதுதான் விஷ்ணு புராணம் சொல்றது. உபமானம் அசேஷானாம், உபமானம்ங்கிறது மாடல் அப்படிங்கிற மாதிரி, அவன் தான் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ, அப்படிப்பட்ட உபமானமாக இருக்கான் அந்த பிரகலாதன். அசேஷானாம் சாதுனாம், எல்லா சாதுக்களுக்கும் சதா சதா பவத்து, எப்பவும் அவன் சதா அபவத்து அப்படிங்கிற மாதிரி, எப்பவுமே சாதுக்களுக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டாக ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி லைக்வைஸ் ஆதிசேஷா இஸ் ஃபார் கைங்கரியம் அப்படிங்கிற மாதிரி, எல்லாருக்கும் எப்படி அவன் வந்து பிரகலாதன் வந்து சாதுக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கானோ அது மாதிரி ஆதிசேஷன் வந்து கைங்கரியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கான் அப்படின்னு. இந்த மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி இந்த குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படிங்கிற திருப்பாவையில் வருதோ இல்லையோ, மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. இந்த பஞ்ச சயனம்னாக்கா இந்த பஞ்சு போட்டிருக்கிற மெத்தை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. பஞ்சசயனத்தின் அஞ்சு குணங்களை உடைய அழகான மெத்தையின் மேலே ஏறின்னு அர்த்தம். அந்த 5 குணங்கள்னாக்க ஒரு மெத்தைக்கு அஞ்சு குணங்கள் இருக்கணுமாம். அழகு இருக்கணுமாம், குளிர்த்தி கூல்னஸ் இருக்கணுமாம், மென்மை சாஃப்ட்னஸ் இருக்கணும், பரிமளம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும், வெண்மை அது ஒயிட்டாக இருக்கணும் அல்லது கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அந்த ஆதிசேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் வந்து எப்படின்னாக்கா அவன் வந்து கிருஷ்ணாவதார பரமபதத்துல தான் எம்பெருமானை ப்ரொடெக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கிருஷ்ணாவதாரத்திலையும் வசுதேவர் வந்து சின்ன பச்சிளம் குழந்தையான கிருஷ்ணனை வந்து இந்த யமுனா வெளியில அழிச்சுன்னு போறச்சே, மதுராலேருந்து இந்த யசோதர் இருக்கிற இடத்துக்கு அழிச்சுன்னு போறச்சே, அப்போ வந்து மழையிலேருந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி அவன் வந்து கூட போனான் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல வந்து the cloud rained, softly thundered, and Adishesha followed, blocking the rain water with his hoods அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. வவர்ஷ பர்ஜன்யங்கிறது கிளவுட், வவர்ஷ ஸோ கிளவுட் மழை பெய்தது. உபாம்சு கர்ஜனை பண்ணி சாஃப்ட்லி ரோட் தண்டர் சொல்றார் அவர். இந்த சேஷன் வந்து பின்னாடி போய் வாரின்னு சொல்லப்பட்ட ஜலத்தை வந்து அவன் வந்து நிவாரயன் பனை தன்னுடைய ஹூட்ஸ்னால அது வந்து அது தடுத்தான் அப்படிங்கிற மாதிரி நிவர்த்தி பண்ணினான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ அது கண்ணன் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சேயே அந்த ஆதிசேஷன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதிசேஷனுடைய கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்டிங் எம்பெருமானை வந்து ரொம்ப அழகா 4ஆம் திருவந்தாதி அதுல வந்து திருமழிசை ஆழ்வார் வந்து ஒரு அழகான பாசுரம் சொல்றார். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வியாக்கியானத்தில் இன்டர்பிரட் பண்றார். இஸ் வெரி ஃபியர்ஸ்லி ப்ரொடெக்டிவ் ஆஃப் எம்பெருமான் அப்படின்னு. எப்படின்னாக்கா அங்கே உள்ள நித்திய சூரிகள் முக்தர்கள்லாம் வந்து சாமகானம் பண்றாளாம். அதாவது பரமபதத்தில் வந்து அந்த சாமகானம் பண்றச்சே அந்த ஆரவாரம் கேட்கறது பாருங்கோ, அந்த ஆரவாரம் கேட்கறச்சே வந்து அதை கேட்டு இவன் ஆதிசேஷன் பயந்து போய்ட்றான்னாக்கா என்ன அர்த்தம் வந்து, ஓ அசுரர்களே இங்கே வந்து எம்பெருமான இது பண்ணுறதுக்கு வந்துட்டாளோ, கெடுதல் பண்ணுறதுக்கு வந்துட்டாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் வந்து அது தீய நெருப்ப கக்கறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்கு ஆரவாரம் அது கேட்டு இந்த சாமகானம் பண்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல அவர், பட் ஆனாக்கா வியாக்கியானத்துல அப்படி இன்டர்பிரட் பண்றா. தட்ஸ் ஒன் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் ஃபியர்ஸ்லி ப்ரொடெக்டிவ். சாமகானம் பாடுறச்சே கூட அவனுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவா ரிஃப்ளெக்சிவா ரியாக்ட் பண்ணானா. எப்படி இந்த பரமபதத்துக்கெல்லாம் அசுரர்கள் வர முடியும் அப்படிங்கிற அந்த ரேஷனல் கொஸ்டின் அவனுக்கு தோண மாட்டேங்கிறதா. இப்படி பக்திங்கிறது நமக்கு அப்படிதானே. எப்படி வந்து பல்லாண்டு வந்து இவர் பெரியாழ்வார் பாடுறார், ஏன்னா எம்பெருமானுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துட முடியுமா, எம்பெருமானை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா, எதுக்காக வேண்டி அவனுக்கு பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணணும். அதை வந்து ரேஷனலாக பார்த்தாக்கா யூ கேன் நாட் எக்ஸ்பிளைன் இட். பட் ஆனாக்கா பக்திங்கிறது இட்ஸ் நாட் அ ரேஷனல் விஷயம், அது வந்து இட்ஸ் அன் எமோஷனல் விஷயம், சம்திங் தட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அதே மாதிரி தான் இது வந்து இவனை வந்து எம்பெருமானை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால் அதோ ஆரவாரம் கேட்கறது அசுரர்கள் இங்கே வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அழல் உமிழும் அப்படிங்கிற மாதிரி, ஹி ஸ்பிட்ஸ் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ பூங்கார் அரவணையான் பொன்மேனி யாம் காண வல்லம் வல்லமே
மாமலரான் வாழ்சடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து. பட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அங்கே கேட்குற ஓசையை சப்தத்தை வச்சுட்டே அவன் வந்து இது போய் எம்பெருமானை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணும், அசுரர்கள் வந்துட்டார் போல இருக்குன்னு சொல்லி உடனே இந்த தீயை உமிழ ஆரம்பிச்சிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கம்பராமாயணத்துலேயும் வந்து ரொம்ப அழகாக கம்பராமாயணத்தை பார்த்தேன்னாக்கா லக்ஷ்மணனுங்கிறது ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே. ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் வந்து ராமன் வந்து காட்டுக்கு போகணும்னு கைகை சொல்கிறாள் அப்படின்ன உடனே லக்ஷ்மணனுக்கு எக்கச்சக்கமாக கோபம் வந்தது. ஏன்னா அவனுடைய ராமனை வந்து ராமனுக்கு யாராவது கெடுதல் பண்ண வந்து அவனுக்கு பொறுக்க மாட்டான். ஸோ அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத கம்பன் அழகா சொல்றார் வந்து கண்ணில் கடை தீவுக, கடைக்கண்ணில் தீவுகங்கிறத கண்ணில் கடை தீவுகன்னு சொல்றார். கடைக்கண்ணிலேருந்து ஸோ ஃப்ரம் தி கார்னர் ஆஃப் ஹிஸ் ஐ வந்து அப்படி நெருப்பு கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நெற்றியில் கற்றைனார், நெற்றியில் இந்த புருவங்கள் அப்படி நெரிக்கிறது, கோபத்தில் வந்து அப்படி நெரிக்கிறது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அப்படி ரொம்ப யூ ஷேப்ல போயிடுத்து போல இருக்குது எக்ஸாக்டா. விண்ணில் சுடரும் கிடையாது, சூரியன்லாம் கூட பயந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அல்லது உடம்புல இந்த கோபத்தினால வந்து உடம்புல உஷ்ணம் வருதோ இல்லையோ, அந்த உஷ்ணம் வந்து அந்த உஷ்ணத்துல வந்து சூரியனே வந்து கெட்டு போயிடுது அப்படிங்கிற விண்ணில் சுடரும் கெட மெய்யினில் நீர் விரிப்ப. அதே சமயத்தில் வந்து இந்த அட்ரினலின் ஃப்ளோவாக இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாள். அதனால வந்து உடம்புல வந்து வேர்வை கொட்டுறது, மெய்யினில் நீர் விரிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உள் நிற்கும் உயிர்ப்பு எனும் ஊதை பிறக்க, உள்ளேருந்து பெருமூச்சு வர்றது, என்ன பண்றேன் பாரு அவளை அப்படிங்கிற மாதிரி ஊதை பிறக்க. அப்படி அந்த மாதிரி ஒரு கோப ஆவேசமாக இருந்தான் லக்ஷ்மணன் நின்ற அண்ணல் பெரியோன். அப்படிப்பட்ட அந்த கோலம் எப்படி இருந்ததுனாக்க தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான். தட்ஸ் த பஞ்ச் லைன். அது அவனுடைய ஆதியின் மூர்த்தி, ஹிஸ் ஒரிஜினல் ஃபார்மான ஆதிசேஷன் இருக்கானே அவன் மாதிரி அவன் ஆனான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஆதிசேஷன் தான் இப்படி தான் பண்ணுவான். அவன் தான் வந்து இந்த சாமகானத்தை கேட்டு அழல் உமிழ்வானோ இல்லையோ அது மாதிரி இருந்தான் இவனும் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான் அப்படின்னு கம்பரன் வந்து அந்த லக்ஷ்மணனுடைய கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்டிங் ராமா எவ்வளவு இருக்குங்க அப்படிங்கிறத வந்து அது ஆதிசேஷனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுன்னு சொல்றார். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் ஆதிசேஷன் அண்ட் லக்ஷ்மணன் வந்து தேர் ஒன் அண்ட் த சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ அதோட அந்த 40வது பாசுரம் முடிகிறது, 40வது ஸ்லோகம் முடிகிறது. அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து இந்த கருடாழ்வாரை பற்றி விஸ்வக்சேனர் பற்றி எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து இன்னொரு ப்ராபப்ளி த ஃபாலோயிங் வீக் வில் கெட் டு தட் 40வது ஆல் இம்பார்ட்டன்ட் 46வது ஸ்லோகம் which has now become very famous. அதையும் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு அடியேனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீரும் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் நன்னன்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.